அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய மிகப்பெரிய கருணை, அவனுடைய கிருபையை கொண்டு இந்த புனிதமிக்க ஹஜ்ஜுடைய மாதத்துல முதல் 10 சிறப்பான அழகிய நாட்கள்ல நம்ம அல்லாஹுடைய வேதமாகிய அல் குர்ஆன்ல ஒவ்வொரு சூறாக்களையும் தப்சீரோட நம்ம பார்த்து வர்றோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கே எல்லா புகழும். அந்த வேளை இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சூரா மசத். மசத் அப்படின்னு சொன்னா 111வது அத்தியாயம். இந்த மசதுன்னா பனை நார் அப்படின்னு சொல்றாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கா வாழ்க்கையில இறக்கிய சூரா. இதுல 5 வசனங்கள் இடம்பெறுகிறது இந்த வரிசையில. அதாவது அருளப்பெற்ற வரிசையில 6வது அத்தியாயம் அல் ஃபாத்திஹா அத்தியாயத்துக்கு பின்னாடி அருளப்பட்டதுன்னு சொல்றாங்க. இந்த அத்தியாயத்தோட இறுதி வசனம் 5வது இருக்குல்ல, அவளது கழுத்தில் பனை நாரின் திரிக்கப்பட்ட கயிறு இருக்கும் அப்படின்னு அதோட மீனிங். இது அபூலஹபோட மனைவிய குறித்து உயர்ந்தோனாகி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெரியப்படுத்தக்கூடிய ஒரு செய்தி. இதுல பனை நார்ங்கிறத குறிக்க மூலத்துல மசத் அப்படிங்கிற சொல் வந்திருக்கிறதுனால இந்த அத்தியாயத்தோடைய பேரே மசத் அப்படிங்கிறதா செலக்ட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த அத்தியாயத்துக்கு வேற சில பேர் இருக்கு. எப்படி லஹப், தீ கொழுந்து அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. தப்பத், அழியட்டும் அப்படிங்கிற மீனிங்லயும் ஒரு பேர் இருக்கு. இந்த சூறாவை சூரா தப் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. சூரா லஹப்னு சொல்லலாம், சூரா மசத்ன்னு சொல்லலாம். சுப்ஹானல்லாஹ். அப்போ இந்த சூறாவுக்கு நிறைய சிறப்புகளும் நிறைய படிப்பினைகளும் இருக்கக்கூடிய ஒரு சூறாவா இருக்குது. இது மட்டும் இல்லாம இந்த சூறாவுக்கு நிறைய மீனிங் சொல்றாங்க. கயிறு திரித்தல், அதை சரியாக திரித்தல், ஒன்றன் மேல் ஒன்றை வைத்து அழுத்தி தேய்த்தல், இந்த மாதிரியான நிறைய மீனிங்ஸ் வருது. அது மட்டும் இல்லாம இந்த அத்தியாயத்தோட பின்னணிய பார்க்கும்போது மக்கா நகர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து வர்றாங்க இல்லையா. கிபி 610ஆம் ஆண்டுல இறைவனால் நபியா ஆக்கப்பட்டாங்க. தனது தூதுத்துவத்தை, தன்னுடைய அழகிய இந்த செய்திய அதனுடைய அடிப்படையில ஓரிரை கோட்பாட்டை மக்கா குறைசிகள்கிட்ட எடுத்து சொல்லிக்கிட்டு வர்றாங்க. தன்னுடைய இந்த மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைக்கிறாங்க. இந்த சமயத்துல நபியே உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு எச்சரிக்கை செய்விய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். 26வது அத்தியாயத்துல 214வது வசனம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? அப்துல் முத்தலிப் மகள் சஃபியாவே, முஹம்மதில் மகள் ஃபாத்திமாவே அப்படின்னு அழைத்து, உங்களை எல்லாம் இறைவனுடைய பிடியிலிருந்து என்னால காக்க இயலாது. என்னுடைய செல்வத்துல நீங்க விரும்பினதை வேண்டுமானா கேளுங்க, நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆனா இறைவனுடைய பிடியிலிருந்து என்னால உங்களை பாதுகாக்க முடியாது அப்படின்னு ஒரு அறிவிப்பு செய்யறாங்க. அதுக்கு பின்னாடி சஃபா அந்த குன்றின் மலையின் மேல ஏறி குறைஷி குலைத்தாருடைய ஒவ்வொரு குடும்பமா பேர் சொல்லி அழைக்கிறாங்க. யாரு? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அரபியர்களுடைய வழக்கப்படி எப்படி இருந்துச்சுன்னா, காலை நேர ஆபத்தே யா சபாஹா அப்படின்னு உரத்த குரல்ல கூப்பிட்டா அவங்க என்னமோ ஒரு ஆபத்துகள் வந்திருக்கு அப்படின்னு அவசரமா ஒன்று கூடி என்னன்னு கேட்பாங்க. அதே மாதிரியே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா சபாஹா, அதிகாலையின் ஆபத்தே அப்படின்ட்டு சத்தமான குரல்ல கூப்பிடுறாங்க. நாலா திசையில் மக்கள் அந்த இடத்துல கூடுறாங்க. அப்போ அந்த மலைக்கு அப்பால் இருந்து, இப்ப நான் நின்றுட்டு இருக்கேன்ல இந்த மலை, இந்த சஃபா மலைக்கு பின்னாடி உங்களை நோக்கி ஒரு பெரிய குதிரை படை, எதிரியோட படை தாக்க வந்திருக்குதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களான்னு கேட்பாங்க. கண்டிப்பா நம்புவோம். ஏண்டா சாதிக்கு நீங்க உண்மையாளர், அமீன், நம்பிக்கைக்குரியவர், நீங்க ஒரு நாள் பொய் சொல்லி நாங்க பார்த்தது இல்லையே, அதனால நாங்க நம்புவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படியானா ஏக இறைவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாட்டி கடினமான வேதனை உங்களை தாக்குங்கிற ஒரு எச்சரிக்கையை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல சொல்றாங்க. அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹுக்கு ஈடு இணை இல்லை, அவனுக்கு இணை வைக்காதீங்க, அவனை நீங்க ஏத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், மிகப்பெரிய வேதனை உங்களை தாக்குறதுக்கு காத்துட்டு இருக்குங்கிற ஒரு செய்திய அல்லாஹுடைய ரசூல் அந்த இடத்துல சொல்றாங்க. இது சொன்னதுதான் தாமதம். உடனே அபூலஹப் என்ன செய்யறாரு? நாளெல்லாம் உனக்கு நாசம் உண்டாகட்டும், அதாவது தப்பன் அப்படிங்கிற அந்த வார்த்தைய
அந்த இடத்துல உபயோகப்படுத்துற சொல்றாரு. இதுக்காகவா எங்களை எல்லாம் ஒண்ணு சேர்ந்த அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பா கோபமா அவரு பேசுறாரு. இன்னொரு சில அறிவிப்புகள்ல கோபமா மண்ணை அள்ளி வீசுறாரு, தூவு அப்படி ஏசையில மண்ணள்ளி இறப்பாங்கல்ல அந்த மாதிரி செய்யறாருன்னு சொல்றாங்க. அப்ப இந்த லஹப வேறு யாரும் இல்ல, இந்த அபுலஹப் இருக்கிறார்ல, இந்த அபுலஹப் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா இவர் வேற யாரும் இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பெரிய தந்தையா இருக்கிறார். அபுலஹப் பின் அப்துல் முத்தலிஃப்ங்கிறதா இவரோட இயற்கையான பேரு. ஆனா இவருக்கு வச்ச பேர் வந்து அப்துல் உஸா. லஹப் அப்படிங்கிறது சுடர், அழகு அப்படிங்கிற ஒரு மீனிங்ல இருக்குது. இவர் வந்து ரொம்ப அழகான மனிதரா இருந்தாரு. அதனால வந்து அழகுடையவர் சொல்லிட்டு வந்து அபுலஹபுடைய தந்தை வந்து அவர் செல்லமா கூப்பிடுறாரு. அப்போ அபுலஹப் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு மீனிங்கும் இருக்கு. என்ன, தீ கொழுந்து உடையவன் அப்படிங்கிற ஒரு பேரும் உண்டு. அதாவது வந்து அழக கருதி அவருடைய தந்தை வந்து அபுலஹப்னு சொன்னாரு. ஆனா அவருடைய செயல் வந்து அவரை தீ கொழுந்து உடையவனா ஆக்கிருச்சு அப்படிங்கிறதா நமக்கு வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்றாங்க. அப்ப இந்த அபுலஹபுக்கு உத்பா, உதைபா, முஅத் அப்படிங்கிற 3 ஆண் மக்கள் இருக்கிறாங்க. இவங்கள உத்பாவும் முஅத்துபும் மக்கா வெற்றியின் போது இஸ்லாத்துல சேர்ந்துட்டாங்க. இந்த மக்காவில இருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வர்றாங்க இல்லையா, அப்ப வந்து உத்தைபா இஸ்லாத்துல அப்படி வரும்போது உத்தைபா வந்து இஸ்லாத்துல இணையல. இறுதி மூச்சு வரைக்கும் முஸ்லிம்களுடைய விரோத போக்குலயே வாழ்ந்து இந்த உத்தைபா ஷாமுக்கு, அதாவது சிரியாவுக்கு போகும்போது சர்கா அப்படிங்கிற இடத்துல காட்டு பகுதியில சிங்கத்தால தாக்கப்பட்டு ஒரு பலியாகிறார். சோ இந்த அபுலஹபுக்கு 3 ஆண் மக்கள் இறந்திருக்கிறாங்க. 2 பேரு இஸ்லாத்துல இணைகிறாங்க, ஒருத்தர் நிராகரிப்பிலேயே இறந்து போறார். அது மட்டும் இல்லாம இந்த அபுலஹபுடைய மனைவி உம்மு ஜமீல் இருக்கால, அவங்க வேறு விதமான தொல்லைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து வந்தாங்க. இந்த உம்மு ஜமீலுடைய பேர் வந்து அர்வா பின் ஹர்ப் பின் உமையா. இவர் வந்து அபூ சுஃபியானோட சகோதரியா இருக்கிறாரு. இந்த பெண் வந்து குறைஷி குல தலைவிகள்ல ஒருத்தரா இருக்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடைய அண்டை வீட்டுக்காரான இந்த உம்மு ஜமீல் இருக்கிறாங்களே, இவ வந்து என்ன செய்யறா, விறகுகளை வெட்டி சுமந்து வந்து அதுல இருக்கக்கூடிய முள்ளெல்லாம் இருக்குல்ல, அதை பூரா வீட்டுக்கு முன்னாடி பாதையில கொட்டி வச்சிருவா. அந்த வழியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுல இருந்து கௌபாவுக்கு நடந்து போகையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கால்ல பாதங்கள் எல்லாம் முள்ளு குத்துறத பார்த்து ரசிக்க கூடியவளா, ஆனந்தம் அடையக்கூடியவளா இந்த உம்மு ஜமீல் இருக்கிறான். பாருங்களேன், எவ்வளவுலாம் தொல்லைகள் கொடுத்திருக்காங்க, எவ்வளவுலாம் கஷ்டத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்லாத்துக்காக, இந்த மார்க்கத்துக்காக, இந்த நம்மளை நேர்வழிப்படுத்துறதுக்காக வந்த இந்த பணியில கஷ்டப்பட்டிருக்காங்க. இந்த 2 பேரு தொடர்பாக தான் இந்த அத்தியாயம் இறக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றாங்க. அல்லாஹ் இவங்களை சபிக்கிறான். அபூலஹபுடைய 2 கைகளும் அழியட்டும். அவ்வாறே அவன் அழிஞ்சான். அவனுக்கு அழிவு வந்த போது அவன் செல்வமோ அவன் தேடிக்கொண்ட எதுவுமோ அவனை காப்பாத்தல. அத்தோட கொழுந்து விட்டறிய நரக நெருப்புல அவன் நுழைவான். விறகு சுமக்கக்கூடிய அவளுடைய மனைவி இருக்கால, கழுத்துல சுருக்கு மாட்டி வேதனை அடைவா அப்படின்னு அல்லாஹாலா இந்த வசனங்கள்ல இந்த அத்தியாயத்தின் மூலமா சபிக்கிறான். அப்ப அபூலஹபும் உம்மு ஜமீலும் நரகவாசிங்க. அந்த 2 பேரும் இறப்பதற்கு முன்னாடி இந்த அத்தியாயம் அறிவிச்சு விட்டுச்சு, ஒரு முன்னெச்சரிக்கையா, ஒரு முன்னேற்பாடா. அல்லாஹு அக்பர். இந்த விஷயங்களை முன்கூட்டியே சொல்லக்கூடியதா இருக்கு. உம்மு ஜமீலும் சரி அபூலஹபும் இஸ்லாத்துல இணைய மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்திய அறிவிக்குது. அது மட்டும் இல்லாம அதன்படியே அவங்க இஸ்லாத்துல இணையாமலே 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு பத்ர் போர் நடந்து முடிஞ்ச 7 நாட்கள்ல அபூலஹபு இறந்தான். பத்ர் போர் நடக்கும் தகவலை கேட்டதுமே அதுல அவன் கலந்து கொள்ள இயற்கையிலேயே மாறு கண்ணா இருந்த இந்த அபூலஹபு அம்மு நோயால பாதிக்கப்பட்டு இறந்து போனதா வரலாறுகள் சொல்லப்படுதுன்னு இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. அதே மாதிரி உம்மு ஜமீல் இருக்கால, அவ வந்து இறைவன் அந்த அத்தியாயத்துல சொன்ன மாதிரி விறகு சுமந்துட்டு வரும்போது அதுல இருக்க கயிறு இருக்குல்ல, அவ கழுத்துல சுருக்கிட்டு அப்படி நெரிச்சு இறந்து போனதா சொல்லப்படுது. இதெல்லாம் தஃசீர் அல் பஹ்ருல் முஹீத் அப்படிங்கிறதுலயும் குர்துபிங்கிற தஃசீர்லயும் பதியப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அதோட மட்டும் இல்ல, நரகத்துல எந்த விதமா அவதிய அவ அனுபவிப்பா
அப்படின்ட்டு சொல்லும்போது சொல்றாங்க, அவன் இந்த மாதிரியான கழுத்துல சுருக்கு போட்டு நெரிச்சேதான் அவளுக்கு அந்த வேதனை இருக்கும் அப்படிங்கிறதையும் இங்க சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த சூரா இறக்கப்பட்டதுக்காக, இந்த அத்தியாயம் இறக்கப்பட்டதான பின்னணிய இந்த இடத்துல முதல்லயே இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க. சரி, வாங்க நம்ம சூறாக்குள்ள போவோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தப்பத் யதா அபீ லஹப் வ தப். அபூலஹபோட கரங்கள் அழியட்டும், அவ்வாறே அவனும் அழிந்து போனான். அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான், மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப். அவனது செல்வமோ அவன் தேடிக்கொண்டதோ அவனை காப்பாற்றவில்லை. சயஸ்லா நாரன் ذات லஹப். கொழுந்து விட்டெறியக்கூடிய நரக நெருப்பில் அவன் விரைவில் நுழைவான். சீக்கிரத்துல அவன் கொழுந்து விட்டெறியக்கூடிய நரக நெருப்புல நுழைவான். உலகத்தோடைய நெருப்பே எவ்வளவு உஷ்ணமானதா இருக்கு, எவ்வளவு வேதனை தரக்கூடியதா இருக்கு, கரிக்க கூடியதா இருக்கு. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், விரைவில கொழுந்து விட்டு எரியக்கூடிய நரக நெருப்பு. அதுக்கடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், வம்ரஅத்துஹு ஹம்மாலத்தல் ஹதப். அதாவது விறகு சுமக்கக்கூடிய அவளுடைய மனைவி இருக்கால, அவளும் அதுல போய் நுழைவா. ஃபீ ஜீதிஹா ஹப்லும் மின் மஸத். அவளது கழுத்துல பனை நாரினால் திரிக்கப்பட்ட கயிறு இருக்கும். அப்படித்தான் அவ சாவா. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுடைய செய்திய, மக்களை நரக நெருப்புல இருந்து பாதுகாக்கக்கூடிய தூது செய்திய அழகிய முறையில சொல்லும் போது, இங்க வாங்க, இந்த மலைக்கு பின்னாடி பெரிய ஆபத்து இருக்கு, உங்களை அது தாக்குறதுக்கு இருக்கு, அதுல இருந்து நான் உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு செய்திய சொன்னான்னு நம்புவீங்களான்னு கேட்கல. ஆமா நம்புவோம், அதை விட பெரிய செய்திப்பா அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய செய்தி. அப்படி நீங்க அல்லாஹுக்கு இணை வச்சீங்கன்னா, அல்லாஹ் ஒருத்தனை ஏற்றுக்கொள்ளாட்டி இதை விட பெரிய தண்டனையும் பேராபத்தும் காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திய சொல்லும் போது, மன்னவாரி வீசி, நீ இதுக்குத்தான் எங்களை கூப்பிட்டியா, நாசமா போக அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திய அல்லாஹுடைய தூதரை பார்த்து சொன்னா, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹுக்கே அதை பொறுக்க முடியல அந்த செய்தியை கேட்டு. அப்பதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், இங்கு உயர்ந்தனாகி அல்லாஹ் குறைசுகுல தலைவர்கள் ஒருவனான அபூலஹப் குறித்தும் அவனுடைய மனைவி உம்மு ஜமீல் குறித்தும் தெரியப்படுத்துறான் இந்த சூறாவுல. இதை இறக்கப்பட்ட பின்னணிய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளத்தாக்கு நோக்கி கிளம்பி சென்று அங்குள்ள சபா மலையில அந்த மலை மீது ஏறி, யா சபாஹா, இதோ காலை நேர ஆபத்து, உதவி உதவி அப்படின்ட்டு கூவி அழைத்தாங்க. உடனே குறைஷியர்கள் எல்லாம் அங்க கூடுறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட காலையிலோ மாலையிலோ உங்களை தாக்குவதற்காக உங்களை நோக்கி பகைவர்கள் வருகிறாங்கிற தகவலை சொன்னா என்னைய நீங்க நம்புவீங்களான்னு கேட்டாங்க. அங்க கூடியிருந்த மக்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஆமா நம்பவே செய்வோம்னு பதில் சொன்னாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அப்படியானா ஏக இறையை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, அப்படி ஏற்க மறுத்தா கடுமையான வேதனையும் எதிர்ப்பும் உங்களை நோக்கி இருக்கு அப்படிங்கிற எச்சரிக்கையை நான் செய்யறேன்னு சொன்னாங்க. இத கேட்ட உடனே அபூலஹப் உடனே அழி உண்டாகட்டும், இதற்காகத்தான் எங்களை நீ ஒண்ணு கூட்டணியா அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்பதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அபூலஹபோட கை நாசமாகட்டும், அவனுடைய கரங்கள் அழியட்டும், அவன் அழிந்து போகட்டும் அப்படின்ட்டு தொடக்கக்கூடிய இந்த அத்தியாயத்தை அல்லாஹ் தஆலா அந்த ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் உள்ளக்கூடிய சூறாவை இறக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த செய்தி சஹீஹுல் புகாரி தமிழாக்கம் 4801, 4971, 4972, 4973 தொடர்ந்து இந்த செய்தி, இந்த ஹதீஸ்ல எல்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா புகாரில இந்த செய்தி பதியப்பட்டிருக்கு, பார்க்கலாம். இன்னொரு அறிவிப்புல நபி அவர்கள் கடும் வேதனை ஒன்று எதிர்நோக்கி இருக்கு உங்களுக்கு அப்படிங்கறத எச்சரிக்கை செய்யறேன்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப அபூலஹப் என்ன செய்யறான், 2 கைகளையும் உதறியவாறு எந்திரிச்சு, நாளெல்லாம் உனக்கு அழிவு உண்டாகட்டும், இதற்காகவா எங்களை ஒண்ணு கூட்டுன அப்படின்னு கேட்டான். அப்பதான் அல்லாஹ் என்ன செய்யறான், அபூலஹபோட கரங்கள் அழியட்டும், அவன் அப்படியே அழிந்து போனான்
அப்படி தொடங்கக்கூடிய இந்த அத்தியாயத்தை அல்லாஹ் இறக்கனா அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் சஹீஹுல் புகாரில 1394 4770 ஹதீஸா பதியப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு இப்னு கஸீர் நமக்கு இந்த இடத்துல கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்து சொல்றாங்க, தப்பத் ஏதா அபீலஹப், அபீலஹபியோட 2 கையும் அழியட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாக்கியம் அபூலஹபுக்கு எதிரான சாபமா இருக்கு. தப்ப அதாவது அவன் அழிந்து போனான் அப்படிங்கிற 2வது வாக்கியம் அவன் சந்ததி உள்ள நிலையை பற்றி சொல்லக்கூடியதா இருக்கு. இந்த அபூலஹப் யார்? அல்லாஹ்வுடைய தூதராகிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையுடைய சகோதரர்களை ஒருத்தனா இருக்கான். அவன் பேர் தான் அப்துல் உஸ்ஸா பின் அப்துல் முத்தலீப் என்பதா இருக்கு. அவன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அதிகமான தொல்லை கொடுத்து வந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள் மீது கோபம் கொண்டு அவங்களையும் அவங்களுடைய மார்க்கத்தையும் ரொம்ப குறை சொல்லி வந்தான். அறியாம காலத்துல வாழ்ந்தவரும் பின்னாடி இஸ்லாத்தை இணைந்தவருமான பனுத்தீல் குலத்தை சேர்ந்த ரபியா பின் அப்பாத் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒரு முறை நான் அறியாம காலத்துல துல் மஜாஸ்ங்கிற சந்தையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்தேன். அப்ப அவங்க மக்களை எல்லாம் தம்ம சுற்றி குழுமி இருக்க, மக்களே லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லைன்னு சொல்லுங்க, நீங்க வெற்றி பெறுவீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னால ஒருத்தன் நின்றுகிட்டு இருந்தான். அவன் முகம் பிரகாசமானதாகவும் மார்க்கண் உடையவனாகவும் 2 தடை போட்டவனாகவும் இருந்தான். அவன் சொன்னா, இவர் மதம் மாறியவரு, பொய்யர் என்று சொல்லிக்கிட்டே இருந்தான். நபி அவர்கள் எங்கெல்லாம் போறாங்களோ அவங்க போற இடத்துக்கெல்லாம் பின்னாடியே போய்கிட்டு இருந்தான். இவன் யார் என்று மக்கள்கிட்ட நான் கேட்டேன். அதுக்கு சொன்னாங்க, இவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தந்தையுடைய சகோதரன் அபூலஹபாவான் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. யாரு? ரபியா பின் அப்பாத். இவர் அறியாம காலத்துல இஸ்லாத்துல வர்றதுக்கு முன்னாடி பார்த்த செய்திகளை இவர் சொல்றாரு. இந்த செய்தியை முஸ்னத் அஹ்மதுல பதியப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க. இன்னொரு அறிவிப்புல ரபியா பின் அப்பாத் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, ஒரு தடவை நான் இளைஞராய் இருந்தேன். இளைஞனாய் இருக்கும் போது என்னுடைய தந்தையோட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு கூட்டமா போய் இஸ்லாமிய அழைப்புகளை கொடுக்குறாங்க. அந்த சந்தைகள் நடக்குதுல, அந்த சந்தைகள் நடக்கிற இடத்துல எல்லாம் போய் மக்கள் கூடக்கூடிய இடங்களை எல்லாம் பார்த்து அந்த இடத்துக்கெல்லாம் போய் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, இந்த இஸ்லாத்தின் தூதர், நான் தூதர்ங்கிற ஒரு விஷயத்த, அல்லாஹ் தாலா ஏகன், அல்லாஹ் ஒருவன், அவனுக்கு இணை துணை இல்லைங்கிற செய்திய ஓரிடமா சொல்லிக்கிட்டு வர்றாங்க. அப்படி சொல்லிட்டு வரும்போது நான் நபிகள் அப்போ நான் என்ன செஞ்சேன், நான் நபிகளாருக்கு பின்னால ஒருத்தர் நின்றுகிட்டு இருந்ததை பார்த்தேன். அவன் மார்க்கண் உடையவனாகவும் முகம் பிரகாசம் உடையவனாகவும் தோல் வரை தொங்கக்கூடிய நீண்ட தலைமுடி உடையவனாகவும் இருந்தான். அப்போ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கூட்டத்தார்ட்ட, இன்ன கூட்டத்தாரே, நான் உங்களுக்காக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதனா இருக்கிறேன், அல்லாஹ்வையே வழிபடுங்க, அவனுக்கு எதையும் இணை கற்பிக்காதீங்க, என்னை உண்மைப்படுத்துங்க. எதனுடைய அல்லாஹ் என்னை அனுப்பினானோ, எந்த ஒரு இஸ்லாத்தை கொண்டு எந்த ஒரு தூதி செய்தை கொண்டு அல்லாஹ் என்னை அனுப்பினானோ அத அவன் சார்பா நான் செயல்படுத்த எனக்கு நீங்க பாதுகாப்பு கொடுங்க. இப்படிப்பட்ட நல்ல செய்தியை சொல்றக்கா ஏவுறேன்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ நபி அவர்கள் இந்த மாதிரி சொல்லி முடிச்சதுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னால் இருந்து அந்த பின்னால் நின்றுட்டு இருந்தான்னு ஒரு ஆளு, அவன் என்ன செய்யறான், இன்னும் கூட்டத்தாரே, இவர் லாத்து உஸ்ஸா இன்னும் ஜின்கள் அவங்களுக்கு வேண்டப்பட்ட தெய்வங்கள் இவைகளை எல்லாம் விட்டு உங்களை விலக்கி தான் கொண்டு வந்திருக்க புதிய மார்க்கத்துக்கு தவறான வழிக்கு உங்களை திசை திருப்ப நினைக்கிறாரு, இவருக்கு நீங்க செவிசாய்க்காதீங்க, இவரை பின்பற்றாதீங்க அப்படின்னு கூறுவான். எப்படி இருக்கும், எவ்வளவு வேதனை எவ்வளவு கஷ்டத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைஞ்சிருப்பாங்க பாருங்க. எங்கெல்லாம் போய் இஸ்லாத்தினுடைய தூதர் இஸ்லாத்துடைய செய்தி எடுத்து சொல்றாங்களோ அங்கெல்லாம் பின்னாடியே போய் இவங்க சொல்றது போய் இந்த புதிய மார்க்கத்தை கொண்டு வந்துட்டா உங்களுடைய தெய்வங்களை வணங்குறத விட்டுட்டு தடுக்கிறதுக்கு இப்படின்ட்டு சொல்லிட்டு ஒவ்வொரு பக்கமா நீங்க இதை கேட்காதீங்க, இதை பின்பற்றாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே போறான். இப்போ நான் என் தந்தை கிட்ட கேட்டேன், இவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க இப்படி சொல்லிக்கிட்டு வர நேரத்துல இவன் இப்படி பின்னாடியே சொல்லிக்கிட்டு வர்ற இந்த மனிதன் யாரு தந்தையே அப்படின்னு சொல்லிட்டு நான் என் தந்தை கிட்ட கேட்டேன்.
அப்ப என்னுடைய தந்தை சொல்றாரு, நபியவர்களின் தந்தையின் சகோதரர் அபூலஹபாவான்னு சொல்றாரு. இந்த செய்தி முஸ்னத் அஹ்மதுல, தபரானில எல்லாம் பதியப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்படி பாத்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லனா துன்பங்களும் துயரங்களையும் இன்னல்களையும் கஷ்டங்களையும் கொடுத்த ஒரு மனிதன் தான் இந்த அபூலஹப். எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நீ நாசமா போக, இந்த செய்தியை சொல்லவா எங்களை கூப்பிட்டேன்னு அல்லாஹ்வுடைய தூதரை சபிக்கவும் அல்லாஹ்வுக்கே பொறுக்க முடியல. அவன் என்ன செஞ்சிட்டான், நீ தான் நாசமா போவ, உன் கைதான் அழியும், நீயும் உன்னுடைய சொத்துக்களும் சேர்ந்து அழியும் அப்படின்ட்டு அல்லாஹ் சபிக்கிறான் பாருங்க. அல்லாஹு அக்பர். இங்க அல்லாஹ் முதலாவது வசனத்துல அபூலஹபோட கரங்கள் அழியட்டும்னு சொல்றான். அவனுடைய கரங்கள் இழப்பையும் ஏமாற்றத்தையும் சந்திக்கட்டும், அவனுடைய செயலும் முயற்சியும் தோல்வி அடையட்டும் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்றான். அதே மாதிரி அவன் அழிஞ்சும் போனான்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய செய்தியா இருக்கு. இழப்பும் அழிவும் அவனுக்கு உறுதியா ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறதையும் அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் பார்த்ததோட என்றுமே அழியாத அவனுடைய வேதத்திலையும் அல்லாஹ் பதிவு செஞ்சிருக்கான். 2வது வசனத்துல அல்லாஹ் தாலா சொல்றான், அவனது செல்வமோ அவன் தேடிக்கொண்டதோ அவனை காப்பாற்ற போவதில்லை அப்படிங்கிறத அல்லாஹ் தாலா சொல்றான். அவன் தேடிக்கொண்டதுன்னா என்ன, வமா கசப் அந்த இடத்துல சொல்லப்படுறது அவனுடைய குழந்தைகளை சொல்லி காட்டக்கூடியதா இருக்குன்னு இப்னு அப்பாஸ் எல்லாம் இந்த இடத்துல விளக்கம் கொடுக்குறாங்க. அப்போ அவனும் அவனுடைய செல்வமும் எல்லாம் அழிகிறதோட மட்டும் இல்லாம அவனுடைய குழந்தை செல்வம் இருக்குல்ல, அதுவும் அழிஞ்சு போகக்கூடியதா இருக்கு. இந்த இடத்துல இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறை நம்பிக்கை கொள்ளுமாறு தன்னுடைய சமூகத்தாருக்கு அழைப்பு விடுத்தாங்க. அப்போ அபூலஹப் என் சகோதரரின் மகன் கூறுவது உண்மையாக இருக்குமானா, மறுமை நாள்ல எனது செல்வம் எனது குழந்தைகள் இது எல்லாம் அர்ப்பணித்து அந்த வேதனையிலிருந்து நான் பாதுகாத்துக்கிறவேன் என்று சொன்னான். அப்போதான் அல்லாஹாலா சொல்றான், அவனது செல்வமோ அவன் தேடிக்கொண்டதோ அவனை காப்பாற்ற போவது இல்லை அப்படிங்கிற இந்த வசனத்தை அல்லாஹாலா சொல்றான். அருளினா அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை இப்னு மசூத் ரலியல்லாஹு சொல்றான். அப்ப பாருங்க, எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, அடப்போப்பா உனக்கு ஒண்ணுமில்ல, நீ பேச வேண்டியதுதான், எனக்கு எல்லாம் இருக்கு, அதெல்லாம் என்ன நம்ம ஊர்ல நம்ம பவரை பார் அப்ப தெரியும். சும்மா இங்க இருந்துகிட்டு என்னை பத்தி தெரியாம பேசாத, என்னுடைய செல்வம் என்ன, என்னுடைய செல்வாக்கு என்ன, என்னுடைய மக்கள் செல்வம் என்ன, என்னுடைய குடும்பம் என்ன, அங்க பாரு நம்மளுடைய செல்வாக்க பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா பேசுவாங்க. எனக்கு அது காப்பாத்தும், ஒண்ணும் இல்லாதவன் நினைச்சுக்கிட்டு பேசாதன்னு சொல்றது. அது மாதிரி இந்த அபூலஹப் சொல்றான், எனக்கு இந்த முஹம்மது சொல்லக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி இருந்தா நான் மறுமையில போய் என் செல்வமும் என் பிள்ளைங்கள் இருக்காங்கல்ல அதெல்லாம் அதை விட்டு பாதுகாத்துக்கிறோம். நெருப்புல என்ன தண்ணி அள்ளி ஊத்துறது பெரிய விஷயமா, அதுல இருந்து தப்பிக்கிறது பெரிய, என்னப்பா பிள்ளைகளையும் வச்சிருக்கேன் செல்வத்தையும் வச்சிருக்கேன் செல்வா கூட இருக்க, அது என்னை காப்பாத்தும். நீ அப்படியா சொல்ற, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், உன் செல்வமும் சரி நீ தேடிக்கொண்டதும் சரி உனக்கு காப்பாற்ற போவது இல்லை அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அடுத்த வசனம், கொழுந்து விட்டறியக்கூடிய அந்த நெருப்புல அவன் விரைவில் நுழைவான். சயஸ்லானாரன். இந்த இடத்துல சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் விரைவுண்டு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை போட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த தீ பொறிகளும் அந்த தீ ஜுவாலைகளும் நிறைந்த கடுமையா சுட்டரிக்கக்கூடிய தன்மை கொண்ட நரக நெருப்புல அவன் சீக்கிரத்தில் நுழைவான் அப்படின்னு அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான். யாரப்பே யாரெல்லாம் நிராகரிக்கும் போக்குல இருக்கிறாங்களோ, பிடிவாதத்துல இருக்கிறாங்களோ, இறை செய்தியை மறுக்கிறாங்களோ, இறை தூதர் கொண்டு வந்த தூது செய்தியை மறுக்கிறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் இந்த லிஸ்ட் இருக்குங்கிறத நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சொல்லணும். நம்ம குடும்பத்துல இருக்க மக்களுக்கும் இஸ்லாத்தை, அதனுடைய ஆழத்தை, அதனுடைய உண்மைத்தன்மைய, அந்த ஈமானோட முக்கியத்துவத்தை நம்ம சொல்லணும். எந்த நேரத்துல ஈமானை இழக்கக்கூடிய பலகீனம் இல்லாம உறுதியா இருக்கணும்டா ஏகத்துவத்தை தௌஹீத முழுமையா விளங்குகிறவங்களா இருக்கணும். அப்படி இல்லாட்டி இந்த ஒரு கூட்டம் இந்த இதுக்கு பின்னாடிதான் போகும். இந்த அபூலஹபுக்கு பின்னாடி அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய எச்சரிக்கையா இறக்குன சூரா இது. அடுத்த 4வது வசனம், விறகு சுமக்கக்கூடிய இவனுடைய மனைவியும் இதுல நுழைவா அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அவனுடைய மனைவி எப்படிப்பட்டவளா இருப்பா தெரியுமா, குறைஷி பெண்களுடைய தலைவியர்ல ஒருத்தியா இருந்தா. அவ பேர் உம்மு ஜமீல்.
அவளை வந்து அவளோட இயற்பெயர் அர்வா பின் ஹர்ஃப் பின் உமையா அப்படிங்கிறதா இருந்தாலும் இவ வந்து அபூ சுஃபியான் பிரபலியமான செல்வந்தர் மட்டும் இல்லை, பிரபலியமான மனிதர். அப்போ அவளோட சகோதரியாவும் இருந்தா. தன்னுடைய கணவர் வந்து இந்த ஏக இறையை ஏற்க மறுப்பதற்கு, அதுல பிடிவாதமா இருப்பதற்கும் இவளும் துணை போனா. ஏத்துக்கிறக்கூடாது, வாங்க 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு தொல்லையை கொடுப்போம், இம்சையை கொடுப்போம், அவஸ்தையை கொடுப்போம்னு சொல்லிட்டு அந்த கணவனோட சேர்ந்து பிடிவாதமா இவளும் இருந்தா. அதுக்கு எல்லா வகையிலையும் துணையா போனா. இதனாலதான் மறுமை நாள்ல நரக நெருப்புல அவ அனுபவிக்கக்கூடிய, யாரு, அபூலஹப் அனுபவிக்கக்கூடிய அந்த வேதனையிலும் அவ வந்து அவனுக்கு உதவியா இருப்பா. அதனாலதான் இங்க விறகு சுமக்கக்கூடிய அவனுடைய மனைவியும் நுழைவா. அவளது கழுத்துல பனை நார்ல திரிக்கப்பட்ட அந்த கயிறு இருக்கும் அப்படின்னு அல்லாஹால 4வது 5வது வசனத்துல சொல்றான். அவ வந்து தன்னுடைய கணவன் அனுபவிக்கக்கூடிய அந்த நரகம் இருக்குல்ல, அந்த நரக வேதனையை அதிகப்படுத்தக்கூடிய விதமா விறகுகளை சுமந்து கொண்டு வந்து அந்த நரக நெருப்புல போடுவா. அவ அதுக்காகவே ஆயத்தப்படுத்தி தயார் நிலையில வைக்கப்பட்டிருக்கா. நெருப்ப நீங்க பண்ணுனேல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காக கொடுமை பண்ணுமே, இங்க நரக நெருப்பை எரிக்கிறதுக்கு நீ தான் துணை. அள்ளி விறக அள்ளி போடு, கொழுந்து விட்டு எரிய நீயும் மாப்பிள்ளையும் அதுல எரிஞ்சு சாவுங்க அப்படின்ட்டு அல்லாஹ் தாலா தயார் பண்ணி வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம இங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அவளது கழுத்துல பனை நார்ல திரிக்கப்பட்ட கயிறு தான் இருக்கும். இதுல இந்த பனை நாருங்கிறத சொல்லக்கூடிய மசத் அப்படிங்கிற சொல் வந்து ஆளப்பட்டிருக்கு. இது நரக நெருப்பின் அந்த நாரை குறிக்கக்கூடியதா இருக்குன்னு முஜாஹிர் ரஹ்மத்துல்லாஹ் இதுக்கு விளக்கம் சொல்றாங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாம விறகு சுமக்கக்கூடியவள் அப்படிங்கிறத குறிக்க ஹம்மாலத்தல் ஹத்தப்ங்கிற அந்த சொல் வந்திருக்கு பார்த்தீங்களா. முஜாஹிர் ரஹ்மத்துல்லாஹ், இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹ் அவள் வந்து கோல் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையும் சொல்றாங்க. கோல் சொல்லக்கூடியவளா இருந்தாலாம். கோல் சொல்றதுன்னா நான் இங்க இருக்கிறத அங்க சொல்றது, அங்க இருக்கிறத இங்க சொல்றது, இப்படிப்பட்ட பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த மாதிரி ஒரு பெண் எண்ணத்தை சேர்ந்தவளா இந்த உம்மு ஜமீல் அப்படிங்கிற பெண் இருக்கிறா. கோல் சொல்லக்கூடியவளா இருந்தா. இதையே வியூராரு இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹ் அவங்களும் இதையே தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த பெண்ணுடைய பழக்கம் எப்படிப்பட்டதா இருந்துச்சு, கோல் சொல்லக்கூடியதா இருந்துச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும். பாருங்க, பல அறிஞர்கள் இதுக்கு விளக்கம் சொல்லையில வெறுக்கக்கூடிய ஒரு பண்பா இருக்கு. இதன் மூலமா எத்தனை குடும்பங்கள் கெட்டு போகக்கூடியதா இருக்கு, எத்தனை குடும்பங்கள்ல பிரச்சனை வரக்கூடியதா இருக்கு. இந்த அதாவது புறம் பேசி கோல் சொல்லி திரிகிறவங்களுக்குரிய தண்டனைக்கு அல்லாஹ்தாலா தனிப்பட்ட ஒரு சூறாவே இறக்கியிருக்கான். அப்படின்னு சொன்னா இந்த கோல் சொல்லக்கூடியது எவ்வளவு பெரிய பாவம், எவ்வளவு ஒரு கேவலமான செயல், நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய செயல்ங்கிறத நம்ம இதன் மூலமா தெரிஞ்சுக்கலாம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, வஹாக் ரஹ்மத்துல்லா சொல்றாங்க, அவள் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நடந்து செல்லக்கூடிய பாதையில எல்லாம் முற்களை போட்டு பரப்பக்கூடியவளா இருந்தா. சயீத் இப்னு முஸையப் ரஹ்மத்துல்லா சொல்றாங்க, அவளிடம் உயர் ரக கழுத்து மாலை ஒன்று இருந்துச்சு. முஹம்மதின் மீதானையாக, அதாவது அந்த முஹம்மதின் மீதான விரோதத்தை வளர்ப்பதற்காக நான் அதை செலவு செய்வேன்னு அவ சொல்றான். அவ மிகப்பெரிய ஒரு உயர்ந்த ரக முத்து மாலை அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாலை அவ வச்சிருக்கா. நான் வந்து இந்த முகம்மது மேல கொண்ட வெறுப்புனால அதுக்காக இந்த மாலையை கொடுத்து நான் வித்து நான் செலவு பண்ணுவேன், அவருக்கு அநியாயம் பண்ண, அவருக்கு இம்சை கொடுக்க, அவருக்கு தொல்லை கொடுக்கன்னு சொல்லக்கூடியவளா இருந்தா. அதுக்கு பதிலாத்தான் அல்லாம மறுமை நாள்ல இங்க வா, நெருப்பாலான ஒரு நாரை உன் கழுத்துல சுருக்கு போட்டு இழுக்கிறேன்னு அல்லாஹ்தாலா வெளிப்படையா அல்லாஹ்தாலா அவளை சபிக்கிறான். அவளுக்கு எதிரா வசனத்தை அல்லாஹ் இறக்குறாங்கிற ஒரு செய்தியையும் நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரியான ஈனச் செயல்கள் செய்யறதுல இருந்து அல்லாஹ்தாலா நம் அனைவரையும் பாதுகாக்கட்டும், நம்மளுடைய சந்ததிகளை பாதுகாக்கட்டும். அல்லாஹ்தாலா இந்த 2 பேரையும் சபிச்சு இறக்கக்கூடிய ஒரு சூறா தான் இந்த மசத். இந்த மசதுன்னு சொன்னா ஷாபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, மசதுண்டா நார்ன்ற பொருள் இருக்கு. சிலர் வந்து மசதுங்கிறதுக்கு நெருப்பாலான கழுத்து மாலையாகும், அதன் நீளம் வந்து 70 முழமாகும்னு சொல்றாங்க. அஸ்ஸௌரி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, மசத் என்பது நாராகும், அதோட மசதுன்னு சொன்னா பனை நாறு அல்லது பேரீச்சம் ஓலையால் திரிக்கப்பட்ட கயிறுக்கு சொல்லப்படும். ஒரு அறிவிப்புல முஜாஹிர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, மசத் என்பது இரும்பாலான
கழுத்து மாலை அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்துக்களை சொல்றாங்க. அந்த அளவுக்கு கடுமையானதுல அல்லாஹாலா அந்த மனசுக்கு தண்டனையை வச்சிருக்கான். அஸ்மா பின் அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அபூலஹபோட கரங்கள் அழியட்டும். இன்னும் இந்த அத்தியாயம் அருளப்பட்ட போது கண் பார்வை குறைவுள்ள அந்த உம்மு ஜமீல் பின்த் ஹாப் ஓலமிட்டவாறு அவ ஒரு புடி கல்லோட நபி அவர்களை நோக்கி வேகமா வர்றா இந்த செய்தியை கேள்விப்பட்டு. அப்போ அவ இந்த அந்த சொல்லக்கூடிய இந்த வசனத்தை பேசிக்கிட்டே வர்றா. மறுத்தோம் இழிந்தவரை, வெறுத்தோம் அவர் மார்க்கத்தை, எதிர்த்தோம் அவர் உத்தரவை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசலுக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்காங்க. அவளோட அபூபக்கர் ரலியல்லாஹு இருக்கிறாங்க. அவளை அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க பார்த்துட்டு, அல்லாஹ்வுடைய தூதரே, இவங்களுக்கு முன்னாடி வந்துகிட்டு இருக்காளே, அவ கையில கல்ல வேற அள்ளிக்கிட்டு வர்றா, உங்களை பார்த்துருவாளோ அப்படின்ட்டு பயப்படுறாங்க. இந்த செய்தியை கேட்டதுமே அஸ்மா பின் அபூபக்கர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. அவ இந்த செய்தியை கேட்டதோடயே எப்படி பாருங்க, அவ அந்த நேரத்துல அவளுக்கு கண் பார்வை கம்மியா இருக்கு. இருந்தாலும் அவ கத்திக்கிட்டு அலறிக்கிட்டு, இப்படியா என்னை பத்தி சொன்னீங்க, கேட்டுட்டு வர்றாங்கல்ல, எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களை பத்தி இப்படி எல்லாம் பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வர மாதிரி. இந்த ஊர்ல உலகத்துல பாருங்களேன், ஒவ்வொருத்தரும் பேசுவாங்க ஆக்ரோஷமா ஆவேசமா. அப்பயும் அவ சொல்லிக்கிட்டு வர்றா, மருத்துவம் இந்த இழிந்தோரை, இந்த அல்லாஹ்வுடைய தூதரை சுப்ஹானல்லாஹ் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் அவங்களுடைய பேரை சொல்றதுக்கு பாருங்க, பக்கத்துல இருந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்துல வாழ்ந்து, பக்கத்து வீட்டாரா அண்டை வீட்டாரா பறக்கத்து அவங்களுடைய எச்சி முதல் கொண்டு, அவங்களுடைய ஒளி செஞ்ச நீர் முதல் கொண்டு, அவங்களுடைய ஒவ்வொரு பக்கத்துல இருக்கிறது முதல் கொண்டு சஹாபாக்கள் அற்புதமா பார்த்துக்கிட்டு இருக்கையில, பக்கத்து வீட்டுல இருந்து அந்த நபிக்கு வகை வர்றதை பார்த்து, அந்த நபி சொல்லக்கூடிய செய்திகளை கேட்டு அவங்கள பார்க்கக்கூடிய பாக்கியத்தையும் கொடுத்து அல்லாஹ்தாலா ஈமான கொடுக்கல பாத்தீங்களா. அப்ப ஆத்திரமா இதை கேட்டுக்கிட்டு வர்றா. மறுத்தோம் இழிந்தோரை, வெறுத்தோம் அவர் மார்க்கத்தை, எதிர்த்தோம் அவர் உத்தரவை என்று பேசிக்கிட்டு ஆவேசமா கையில கல்லையும் அள்ளிக்கிட்டு வர்றா. இதை பார்த்து போட அபூபக்கர் சித்திக் எல்லாம் பயப்படுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, இப்படி வர்றாளே, மாலை வீசி அடிச்சா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி பயப்படுறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிச்சயமா அவன் என்னை பார்க்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்புக்கான குர்ஆன் வசனங்களை அவங்க ஓதுறாங்க. இதே மாதிரி அல்லாஹ் ஒரு வசனத்துல சொல்றான், நபியே, நீர் குர்ஆனை ஓதும் போது உனக்கும் மறுமை மீது நம்பிக்கை கொள்ளாதவருக்கும் இடையே மறைந்த ஒரு திரையை நாம் ஏற்படுத்துகிறோம். 17வது அத்தியாயம் 45வது வசனம். அப்போ உம்மு ஜமீல் வர்றா. பக்கத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களை பக்கத்துல நின்று, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவளால் பார்க்க முடியல. அவ சொல்ற, அபூபக்கரே, என்ன உன்னுடைய தோழர் என்னை இகழ்ந்துரைப்பதா எனக்கு செய்தி வந்தது என்ன அப்படின்னு சொல்லி அவ கேக்குறா. அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, இல்ல, இந்த ஆலயத்தின் இறைவன் மீது ஆணையா, அவர் உன்னை எது இகழல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அவ சொல்றா, நான் குறைஷி குலத்தை சேர்ந்த ஒரு தலைவரின் மகள்ங்கிறது அவர்களுக்கே நல்லா தெரியும். எனவே என் விஷயத்துல அவர்கள் கண்ணியமா நடந்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவ திரும்பி போறான். இந்த செய்தி தப்சீர் இப்னு அபி ஹாத்தம்ல பதியப்பட்டிருக்கு இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. சோ அப்ப அல்லாஹ் தாலா பக்கத்துல இருந்த அல்லாஹ்வுடைய தூதரை அவ கண்ணுக்கு காட்டல, அவளுக்கு அப்படி மறைச்சிட்டான்ல, அவளுக்கு பார்க்க முடியல அப்படிங்கிறத. சோ அப்போ இதுக்கு பின்னாடி அவ பக்கத்துல இருந்த தூதரை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியமும் இல்லை. அவ அதை கேட்டுட்டு அவசரமா அலறி குதிச்சு கல்லையும் அள்ளிக்கிட்டு வர்றா அடிக்கிறதுக்கு. யார? அல்லாஹ்வுடைய தூதரை. ஹதீஸ்ல அறிவிப்பாளர் ஒருவரான வலீத் பின் கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, இந்த ஹதீஸ்ல அல்லது வேற சொல்லி இருக்கிறது என்னன்னா, ஒரு முறை உம்மு ஜமீல் காபாவை சுற்றி வந்த போது தான் அணிந்திருந்த அந்த கம்பளி அங்கியிலிருந்து இடறி விழுகிறா. அப்போ அவள், இழிந்தவர் முஹம்மது நாசமாகட்டும்னு சொல்றா. அந்த காபாவை சுத்தி வரையில அவ கம்பளி அங்கியா தடுக்கி விழுந்தப்ப கூட என்ன செய்யறா, இழிந்தவர் முஹம்மது நாசம் அடையட்டும்னு சொல்றா. முஸ்னத் அல் ஹுமைதிங்கிற கிதாப்ல இந்த செய்தி பதியப்பட்டிருக்கு. அறிஞர் சொல்றாங்க, இந்த வசனத்துல இடம்பெற்ற மசத் அப்படிங்கிறது நரக நெருப்பை குறிக்குது. நரக நெருப்பிலான கயிறு அவளோட கழுத்துல இருக்கும். அந்த கயிற்றுல நரகத்தோட உச்சிக்கு அவள் கொண்டு செல்லப்படுவாள். பின்னாடி அங்கிருந்து அதனுடைய அடித்தளத்திற்கு தூக்கி எறியப்படுவாள்.
இவ்வாறே அவள் தொடர்ந்து வேதனை செய்யப்பட்டு கொண்டிருப்பாள். அப்புறம் இது இல்லாம இதெல்லாம் கூட கம்மி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய தூதரை எவ்வளவு அழகா இறுதி தூதரை சங்கைப்படுத்தி அல்லாஹ் அனுப்பி இருக்கும் போது ஆனா மறுத்துட்டு கூட போய் எவ்வளவு பெரு கொடுமைகள் செய்யறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய கால்ல முள்குத்த பார்த்து ரசிச்சு ஆனந்தம் அடைவாளாம். சோ அப்ப அல்லாஹால இந்த வேதனையை கம்மி அப்படின்னு தான் சொல்லணும். அல்லாஹால அவ்வளவு கடுமையான வேதனையை சொல்லி முன்னேற்பாடா ஒரு சூறாவே அல்லாஹால இறக்கணும். அறிஞர்கள்ல சிலர் கூறுறாங்க இந்த அத்தியாயம் வெளிப்படையான ஒரு அற்புதமா இருக்கு. ஏன்னா நபி அவர்கள் இறை தூதர் தான்ங்கிறதுக்கு தெளிவான சான்றாவும் இருக்கு. எது இந்த சூறா, இந்த அத்தியாயம் இருக்குதே வெளிப்படையான ஒரு அற்புதமா இருக்கு. இவங்க நபிதான், அல்லாஹ்கிட்ட இருந்து வந்த இறை தூதர் தான் அப்படிங்கிறது ஒரு தெளிவான அத்தாட்சியா சான்றாவும் இருக்குன்னு சொல்றாங்க. ஏன் தெரியுமா? கொழுந்து விட்டெறியக்கூடிய நரக நெருப்புல அவன் விரைவில் நுழைவான். விறகு சுமக்கக்கூடிய அவனுடைய மனைவி அவளும் நுழைவா. அவளோட கழுத்துல பனை நாரோடைய திரிக்கப்பட்ட அந்த கயிறு இருக்கும் அப்படிங்கிற இந்த வசனங்கள் அருள பெற்று 2 பேருமே நற்பேர் அற்றவர்களா இறை நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள்னு சொல்லி அல்லாஹால அறிவிச்சோம் இல்லையா? நம்ம இவ்வளவு நேரமா பார்த்திருக்கிறோம். அன்று முதல் 2 பேருமே அந்த 2 பேர்ல ஒருவருமோ வெளிப்படையாகவோ அந்தரங்கமாகவோ ரகசியமாகவோ பகிரங்கமாகவோ இறை நம்பிக்கை கொள்ளும் வாய்ப்பை இறைவன் கொடுக்கவே இல்லை. இந்த குர்ஆன் பொய்யிட்டு சொல்றதுக்கு வெளிப்படையா 2 பேருக்குமோ அல்லது ஒருத்தருமோ இஸ்லாத்துல இணைஞ்சிருக்கான் இல்லையா? அப்படி இணைஞ்சிருந்தா இந்த வார்த்தை பொய்யா போயிருக்கும்ல, அல்லாஹ்வுடைய வசனங்கள் பொய்யா போயிருக்கும்ல? இல்ல, இது கூட நடவாத வண்ணம் என்ன செஞ்சாங்க, அந்த முன்னறிவிப்ப அல்லாஹ் உண்மைப்படுத்தி காட்டவனக்கூடியவனா இருக்கான். அவங்க யாரு இஸ்லாத்தை ஏத்துக்கிறவே இல்லை, அந்த நிராகரிப்பிலேயே வாழ்ந்து அந்த நிராகரிப்பிலேயே மரணிச்சாங்க. எனவே இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உண்மையிலே ஒரு இறை தூதர் தான் அவங்க அப்படிங்கிறதுக்கு இது மிக பலமான ஒரு ஆதாரமா அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். வேற வேற தப்சீர்ல இந்த அபூ லஹப் எப்படி மரணிச்சான், அவனுடைய செல்வம் அவனுக்கு பயனளிக்கல, அவனுடைய பிள்ளைகள் கூட அவனை அடக்கம் செய்யறதுக்கு வரல, நாத்தம் முடிச்சு போய் புழு புது அப்படி கடந்து கடைசியில 1 வாரம் கழிச்சு அடிமைகள் மூலமா இழுத்துட்டு போய் போடப்பட்டுச்சு. அப்படிப்பட்ட இழிவான மரணத்தை தான் அவன் சந்திச்சான் அப்படிங்கிறத எழுதுவாங்க. இன்னும் அவனுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் இன்னும் விளக்கமா சொல்லுவாங்க வேற வேற தப்சீர்கள்ல. இந்த இடத்துல இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் ரொம்ப அழகா, ரொம்ப டீசெண்டா, ரொம்ப அற்புதமா அந்த அபூ லஹபுடைய நிலைமையும் அவனுடைய மனைவியும் அல்லாஹ்வால் சபிக்கப்பட்ட மக்களா இருக்கிறாங்க, இது உண்மைப்படுத்தக்கூடியதா இந்த வேதமும் இந்த வசனமும் இருக்கு. அது மட்டும் இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் உண்மையானவங்களுக்கு மிகப்பெரிய சான்றா இந்த வசனங்கள் இருக்குங்கிறதையும் சொல்றாங்க. சூரா அல் மஸதுடைய அத்தியாய விரிவுரை நிறைவு பெற்றது. எல்லா புகழும் எல்லா உதவியும் அல்லாஹுக்கே உரியது, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் இந்த இடத்துல இந்த சூறாவை முடிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த சூரா நஸ்ர், அதை நம்ம பார்க்க போறோம். சூரா நஸ்ர்னா உதவி, 110வது அத்தியாயம். 3 வசனம் தான். இது மதீனாவுல இறக்கப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற ஒரு சூரா. திருக்குர்ஆனுடைய 110வது அத்தியாயமா இருக்கக்கூடிய நஸ்ர் உதவி அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய வாழ்க்கையில இறக்கப்பட்ட மதனி அத்தியாயம். இதுல 3 திருவசனங்கள் தான் இடம்பெறுது. அருளப்பெற்ற வரிசையில 114வது அத்தியாயமான இது தௌபா பராஅத்ங்கிற 9வது அத்தியாயத்துக்கு பின்னாடி இறக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு மொத்தமாக அருளப்பட்ட அத்தியாயங்கள்ல இதுதான் இறுதியானது 114வது அத்தியாயம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அத்தியாயத்தின் முதல் வசனம் அல்லாஹ்வின் உதவியும் வெற்றியும் வரும்போது அப்படின்னு சொல்லி உயர்ந்தோனாகி அல்லாஹ் குறிப்பிடுறான். இதுல உதவி என்பதை குறிக்க நஸ்ர் அப்படிங்கிற சொல் மூலத்துல ஆளப்பட்டிருக்கு. அதனால இந்த அத்தியாயத்தின் பெயர் அந்நஸ்ர் அப்படின்னு சொல்லிட்டு சூட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த அத்தியாயத்துல அருளப்பட்ட தொடர்பா சில தகவல் சொல்றாங்க. ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு கிபி 630 ரமலான் 10ஆம் நாள் மதீனா முஸ்லிம்களால் மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது. அதாவது ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு
கிபி 630 ரமலாம் 10வது நாள் மதீனா முஸ்லிம்களால் மக்கா வெற்றி கொள்ளப்பட்டுச்சு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தலைமையில முஹாஜிர்கள் அன்சார்கள் 10,000 பேர் இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்து கொண்டாங்க. அதோட தாயிஃப், ஹிஜாஸ் மாகாண நகரங்கள்ல யமன் நாட்டின் பெரும் பகுதி ஆகிய எல்லாமே முஸ்லிம்கள் கரத்துல வந்துச்சு. பின்னாடி ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு கிபி 631 அடுத்த வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோட பெரும் திரளா மக்கள் எல்லாரும் சேர்ந்து விடை பெறக்கூடிய ஹஜ் இருக்குல்ல, அந்த புனித ஹஜ் பயணத்தை மேற்கொண்டாங்க. இஸ்லாமிய வரலாற்றுல இது மிகப்பெரிய மகிழ்ச்சியான தருணங்களா இருந்துச்சுன்னா அது மிகையாகாதுன்னு சொல்றாங்க. இந்த ஹஜ்ஜில் துல்ஹிஜ்ஜா மாதம் ஐயாமுத் தஷ்ரீக் எனப்படக்கூடிய 11, 12, 13 ஆகிய நாட்கள்ல மினாவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கி இருக்கிற போது இந்த அத்தியாயம், இந்த 110வது அத்தியாயம் அருளப்பட்டுருச்சு. அதன் பின்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, சுமார் 80 நாட்கள் தான் உயிர் வாழ்ந்தாங்க. இந்த சூரா அருளப்பட்டதுக்கு பின்னாடி 80 நாள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல உயிர் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அத்தியாயத்துல இறைவனுடைய உதவியும் வெற்றியும் வந்து இந்த மார்க்கத்துல மக்கள் அணியணியா கூட்டம் கூட்டமா இணைவத நபியே நீங்கள் காணும் போது பார்க்கும் போது உம்முடைய இறைவனை போற்றி புகழ்வீராக, அவனிடம் பாவமன்னிப்பு கோருவீராக அப்படின்னு உயர்ந்தோனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய தூதருக்கு வழிகாட்டுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியா அனுப்பப்பட்டதோட நோக்கம் இறை மார்க்கத்தை அறிமுகப்படுத்தி அதனை செயல்படுத்தி காட்டி எதிரிகள் வரை அதை கொண்டு சென்று எதிர்ப்பையும் முறியடித்து ஏராளமான மக்கள் இந்த மார்க்கத்தை பின்பற்றுகிற நிலையை உருவாக்குறது தான் அது நிறைவேறியது. மக்கா உள்ளிட்ட நகரங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகாரத்துக்கு வந்ததோட அந்த பகுதியில இஸ்லாம் நன்கு வேரூண்டி ஸ்ட்ராங்கா வந்துருச்சு. இந்த அத்தியாயம் இதையே இலைமறைவு காய்மறைவா உணர்த்துது நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து. அவர்களும் அதை புரிந்து கொண்டாங்க. வெற்றியும் உதவியும் கிடைச்சிருச்சு. மக்களும் கூட்டம் கூட்டமா இறை மார்க்கத்துல இணைய ஆரம்பிச்சுட்டாங்க. இனி இஸ்லாம் என்னும் மரம் வானுயர வளருங்கின்ற ஒரு கட்டம் வந்தாச்சு. நம்ம அனுப்பப்பெற்ற நோக்கமும் பூர்த்தியாகி விட்டது அப்படிங்கிறதோட மட்டும் இல்லாம தன்னுடைய தவணை நெருங்கி விட்டதுங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறிந்து கொண்டாங்க. அல்லாஹ் அதை உணர்த்தும் வகையில தான் இந்த சூறாவை இறக்குறான். பொதுவா ஒரு பொருள் படைக்கப்பட்டதோட நோக்கம் நிறைவேற்றி விட்டா அந்த பொருளுக்கு அங்க என்ன வேலை இருக்கு? எனவேதான் இந்த அத்தியாயம் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தோழர்களிடம் ஓதி காட்டிய போது தோழர்கள் பலரும் அப்படி புலங்காயுதம் அடைந்து சந்தோஷப்படுற அந்த வேலையில அப்பாஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து அழுது விட்டாங்க. ஏன் அழுகுறீங்கன்னு கேட்டப்போ நபிகளார் சொல்றாங்க, இந்த செய்தி அதாவது வந்து இறப்பு முன்னறிவிப்பு செய்யப்பட்டதா நான் அறிகிறேன். இந்த சூறாவின் மூலமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறப்பு முன்னறிவிப்பு செய்யப்பட்டதா நான் உணர்றேன் அப்படின்ட்டு அப்பாஸ் சொல்றாங்க. நபி அவர்கள் நீங்கள் சொல்வதை போன்றுதான் அப்படின்னு சொல்லி பதில் கூறினாங்க. அதன்படியே அதுக்கு சில காலம் அதாவது 80 நாட்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. தப்சீர் அல் பஹ்ருல் முஹைதுல இந்த செய்தியெல்லாம் பதியப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் வந்து இல்லாம இறப்பு குறித்து ஒரு முன்னறிவிப்பு அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு செய்தியை இங்க இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி பதிவு பண்றாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வின் உதவியும் வெற்றியும் வரும்போது என தொடங்கக்கூடிய இந்த அத்தியாயம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஐயாமுத் தஷ்ரீக்குடைய நாட்களுக்கு மத்தியில துல்ஹிஜ்ஜா 12ஆம் நாள் இறக்கப்பட்டுச்சு. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த உலகத்துல இருந்து விடை பெற போவதை குறித்து அறிந்து கொண்டாங்க. உடனே அவங்க என்ன செஞ்சாங்க, கஸ்வாங்கிற தனது வாகன அந்த ஒட்டகத்தை ஆயத்தம் செய்யுமாறு கட்டளையிடுறாங்க. அவர்களுக்காக அந்த வாகனம் தயார் செய்யப்பட்டுச்சு. அப்போ அவங்க வந்து அதுல ஏறி சவாரி செஞ்சாங்க. பின்னர் அவங்க வந்து அகபாங்கிற இடத்துல இறங்கி அங்கு நின்று கொண்டு பிரபலமா தன்னுடைய சொற்பொழிவை அந்த ரொம்ப வரலாற்று சிறப்புமிக்க பிரபலியமான அந்த சொற்பொழிவை மக்களுக்கு நிகழ்த்தினாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியா இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க. பைஹக்கில பதியப்பட்டிருக்கும் முஸ்னத் பஸார் அதுலயும் இந்த செய்தி பதியப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க.
அதுக்கு அடுத்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வின் உதவியும் வெற்றியும் வரும்போது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூரா தொடங்கும் போது, இந்த அத்தியாயம் அருளப்பட்ட போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்கள அழைச்சு, எனக்கு என்னுடைய இறப்பு செய்தி முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்றாங்க. அப்போ அதை கேட்டுட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அழுகுறாங்க. அதுக்கு பின்னாடி கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செய்தியை சொல்றாங்க. அதை கேட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு சிரிக்கிறாங்க. பிறகு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எனக்கு முன்னறிவிப்பு செய்யப்பட்டது தனது இறப்பு செய்தின்னு என்னிட்ட முதல்ல சொன்னாங்க. அப்ப நான் அழுதேன். கொஞ்ச நேரம் கழிச்சு பின்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ பொறுமையை கடைபிடிப்பாயாக, நிச்சயமாக நீயே என் குடும்பத்தார்ல என்னிடம் வந்து சேரப்போகும் முதல் நபரா இருக்கிறன்ற செய்தியை சொன்னாங்க. அப்போ நான் சிரிச்சேன் அப்படிங்கிற செய்தியையும் இந்த இடத்துல சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். மரண செய்தியை தன்னுடைய தந்தையோட பிரிவை கேட்டு அணுகக்கூடிய மகள் தன்னுடைய தந்தையை சீக்கிரமா சந்திக்க போற செய்தியை கேட்டு சந்தோஷமும் அடைகிறாங்க. ஆனா இந்த நேரத்துல இன்னும் கொஞ்சம் நம்ம ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தோம்னா, தன்னுடைய மரண செய்தி எல்லாரும் என்ன செய்றாங்க, மரணத்தை கண்டு பயந்து ஓடுறாங்க. மௌத்தா, ஏமா எப்ப பார்த்தாலும் மௌத்து மௌத்துட்டே பேசிக்கிட்டு இருக்கீங்க, நல்ல வார்த்தை பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. மரணத்தை கண்டு பயந்து அஞ்சக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. ஆனா அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தன்னுடைய மரண செய்தியை கேட்டு சந்தோஷம் அடைகிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்கக்கூடியவர்களா, நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களா, அல்லாஹுடைய சந்திப்பை, அல்லாஹுடைய தூதருடைய சந்திப்பை விரும்பக்கூடியவர்களா இருந்திருக்கிறாங்க. அல்லாஹு அக்பர். அப்படிப்பட்ட ஈமானை, அப்படிப்பட்ட அல்ஹம்துலில்லாஹ் நல்ல அமல் செய்யக்கூடிய வாய்ப்பை யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாங்க தொடர்ந்து உள்ள சூறாக்குள்ள போவோம். சூரா நஸ்ர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். அல்லாஹ் தஆலா சொல்றா, அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரும்போது, வரஐத அன்னாஸ யத்குலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா. அல்லாஹ்வின் மார்க்கத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதை நபியே நீ காணும் போது, فَسَبِّحْ بِحَمْدِ رَبِّكَ وَاسْتَغْفِرْهُ إِنَّهُ كَانَ تَوَّابًا. உம்முடைய இறைவனை நீர் போற்றி துதிப்பீராக, அவனிடம் பாவ மன்னிப்பு கோருவீராக, நிச்சயமாக அவன் மன்னிப்பு கோரிக்கையை அதிகம் ஏற்பவனாக இருக்கின்றான். இந்த அத்தியாயம் 1-3 அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் வரும்போது, அல்லாஹ்வின் மார்க்கத்துல மக்கள் கூட்டம் கூட்டமா நுழைவதை நபியே நீங்க காணும் போது உங்களுடைய இறைவனை நீங்க போற்றி துதிப்பீராக, அவனோட பாவ மன்னிப்பு கோருவீராக, நிச்சயமா அவன் பாவ மன்னிப்பு கோரிக்கைய அதிகம் ஏற்கக்கூடியவனா இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்லி காட்டுறோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இதுக்கு விளக்கம் சொல்லும் போது சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு அவங்க பத்ர் போர்ல கலந்து கொண்ட மூத்தவர்களோட எனக்கும் அந்த அவையில இடம் கொடுப்பாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, எப்ப பார்த்தாலும் உமர் ரலியல்லாஹு என்ன செய்வாங்க, பத்ர் சஹாபாக்களை, அந்த மூத்த சஹாபாக்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு அவங்களுடைய அந்த பார்லிமெண்ட்ல உட்கார வச்சிருக்கிற நேரத்துல எனக்கும் அந்த இடத்துல இடம் கொடுப்பாங்க. அவர்கள சிலர் வருத்தம் அடைவாங்க. யாரு, அந்த சஹாபாக்கள்ல மூத்த சஹாபாக்கள், எங்களோட இவரை போன்ற வயதுல சின்ன பிள்ளைகளையும் நீங்க உட்கார வைக்கிறீங்களே, எங்க பிள்ளைங்களோட வயசு தானே, அப்படி இருந்து இவர் அவ்வளவு கண்ணியப்படுத்தி நீங்க இங்க உட்கார வைக்கிறீங்களேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, நீங்கள் அறிந்துள்ள வகையில் அருமை பெருமைகளை உடையவரா இவர் இருக்கிறாருங்கிறதுனாலதான் நான் இவரை உங்களோட அமர்த்தி வைக்கிறேன். ஏன்னா இப்னு அப்பாஸ் தான் அல்லாஹுடைய ரசூலால துஆ செய்யப்பட்டவங்க. அதுக்கு பின்னாடி ஒரு நாள் அவர்களை உமர் ரலியல்லாஹு தனக்கு அவைக்கு அழைக்கிறாங்க. அப்போ என்னையும் அவங்களோட சேர்ந்து அவங்க கூப்பிட்டாங்க. அதாவது எல்லா சஹாபாக்களையும், மூத்த சஹாபாக்களை கூப்பிட்டு உட்காந்து பேசுறாங்க. அந்த நேரத்துல என்னையும் கூப்பிட்டாங்க. இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, அவர்களுக்கு என் தகுதியை உணர்த்தி காட்டுவதற்காக அன்று என்னை அழைத்தார்கள் என்று நான் நினைச்சேன். அப்போ உமர் ரலியல்லாஹு அல்லாஹ்வின் உதவியும் வெற்றியும் வரும்போது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூரா இருக்குல்ல, 110வது சூரா நஸ்ர், அதுக்கு விளக்கம் சொல்றீங்களா அப்படின்னு வந்தவங்கள்ட்ட கேட்டாங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் என்ன செஞ்சாங்க, உதவியும் வெற்றியும் வரும்போது அல்லாஹ்வை புகழும்படியும்
அவன்கிட்ட பாவ மன்னிப்பு கோரும்படியும் நாம படிக்கப்பட்டிருக்கோம். நமக்கு அல்லாஹிடத்துல இருந்து உதவி வந்தா, நமக்கு புகழ் பெருமையும் வந்தா நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹுவை புகழணும், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை எல்லாரும் சொல்றாங்க. அப்போ உமர் அலி அல்லாஹ் என்ன செய்யறாங்க, இப்னு அப்பாஸ் பக்கம் திரும்பி உமர் அலி அல்லாஹ் கேக்குறாங்க, இப்னு அப்பாஸே நீங்களும் இதே விளக்கத்தை தான் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே இப்னு அப்பாஸ் ஆகிய அவர் சொல்றாரு, இல்ல அப்படின்னு சொல்றேன். அப்படின்னா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ சொல்றாங்க, நான் இது அல்லாஹ்வின் தூதர் அவர்களின் ஆயுட்காலம் முடிந்து விட்டதை குறித்து அவர்களுக்கு அவன் செய்த முன்னறிவிப்பாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உங்களுடைய பணி முடிஞ்சிருச்சு, நீங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், நீங்க என் பக்கம் வரப்போறீங்க, உங்களுடைய மரண தருவாய் நெருங்கிருச்சுன்ற சொல்லக்கூடிய முன்னறிவிப்பா இது இருக்கு. அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரும்போது அது உங்களோட ஆயுள் காலம் முடிஞ்சு விட்டதுங்கிறத குறிக்கக்கூடியதா இருக்கு அப்படின்றாங்க. எனவே நீங்க என்ன செய்யுங்க, போற்றி துதிங்க, அவனிடம் பாவ மன்னிப்பு கேளுங்க, நிச்சயமா அவன் பாவ மன்னிப்பு கோருகைய அதிகம் ஏற்பவனா இருக்கிறான். இதுதான் இதோடைய விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்றாங்க. யாரும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு. அப்போ உமர் அலி அல்லாஹ் சொல்றாங்க, நீங்க கூறிய விளக்கத்தையே இந்த அத்தியாயத்தில் நானும் அறிகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த செய்தி சஹீஹுல் புகாரியில பதியப்பட்டிருக்கு. 4294 ஹதீஸ்ல, 4970 ஹதீஸ்ல. அப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுவ உமர் ரலியல்லாஹு கூப்பிட்டு பாராட்டுறாங்க. அந்த அளவுக்கு இந்த குர்ஆனுக்கு அழகிய முறையில விளக்கம் சொல்லக்கூடியவர்களா, அழகான முறையில விளக்கி கூறக்கூடியவர்களா இருந்தாங்க. மிகப்பெரிய அந்த பார்லிமெண்ட்ல, அந்த சபையில மூத்த அறிஞர்களோட, மூத்த மனிதர்களோட, சஹாபாக்கள், பதிரு சஹாபாக்கள், சொர்க்கத்துக்கு சுப செய்தி சொல்லப்பட்ட அவர்களோட சரிக்கு சமமா அந்த அவையில இருக்கக்கூடிய உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்களா இருந்தாங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு. அவர்கள் சின்ன பிள்ளையா இருந்தாலும் அவங்களுக்குரிய கண்ணியத்தை கொடுத்து உமர் ரலியல்லாஹு கண்ணியப்படுத்தக்கூடியவர்களா இருந்தாங்க. ஏன் இந்த மார்க்க விளக்கம், இந்த குர்ஆனுக்கு சொல்லக்கூடிய அழகான அந்த விளக்கங்கள், மதிநுட்பமான பேச்சுக்கள் அவங்களா அந்த அளவுக்கு உயர்வு உள்ளதா ஆச்சு அப்படிங்கிறத பாக்குறோம். அதுக்கடுத்து இன்னொரு அறிவிப்புல இப்னு அப்பாஸ் அவங்களே சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரும்போது அப்படிங்கிற இந்த அத்தியாயம் அருளப்பட்ட சமயத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனது உயிர் இவ்வாண்டை கைப்பற்றப்பட போகிறதுங்கிற இறப்பு செய்தி இதன் மூலம் எனக்கு முன்னறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது என்று சொல்றாங்க. முஸ்னத் அஹ்மதுல பதியப்பட்டிருக்கு இந்த செய்தி. இதையும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தான் சொல்றாங்க. இந்த சூரா இறக்கப்பட்டதும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, இந்த ஆண்டே என்னுடைய உயிர் கைப்பற்றப்பட போகுது, என்னுடைய மரணம் இந்த வருஷமே நிகழ போகுதுங்கிற ஒரு செய்தி எனக்கு முன்னறிவிப்பா அல்லாஹ் தஆலா இந்த சூறாவின் மூலமா எனக்கு அறிவிப்பு செய்யறாங்கிற ஒரு செய்தியும் சொல்றாங்க. இதே மாதிரி தான் முஜாஹிர் ரஹ்மத்துல்லாஹ், தஹாக் ரஹ்மத்துல்லாஹ் போன்ற பலரும் இந்த அத்தியாயம் இந்த சூறா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆயுள் காலம் முடிய போவது பத்தி அவர்களுக்கு அளிக்கப்பட்ட முன்னறிவிப்பு குறிக்கிறது என்று சொல்றாங்க. இப்ப அல்லாஹ் தஆலா நமக்கு வெற்றியை கொடுக்கும்போது, நமக்கு புகழை கொடுக்கும்போது, நம்மளுடைய சந்தோஷத்தின் உச்சிக்கு போகும்போது நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், அல்லாஹ்வை புகழக்கூடியவனா இருக்கணும், போற்றக்கூடியவர்களா இருக்கணும், தௌபா செய்யக்கூடியவர்களா இருக்கணுங்கிறது இந்த சூறாவின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேரு சாதாரணமா நம்ம பார்த்தோம்னா சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம் பெருக்கெடுத்து போகையில 5 நேரம் தொழுதையும் விட்டுருவாங்க. யதார்த்தத்தை நான் சொல்றேன், நம்ம யாரையும் சொல்லல. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையில நாமெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் அந்தந்த நேரத்துல எல்லா அமல்களையும் சரியா செய்யக்கூடியவர்களா அல்லாஹ் வச்சிருக்கா. இன்ஷா அல்லாஹ் கடைசி வரைக்கும் அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுக்கணும். அதிகப்படியான மக்களை பாருங்களேன், 5 நேரம் தொழுகக்கூடியவங்களா தான் இருப்பாங்க. சந்தோஷம், ஒரு வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க, இல்ல வீட்டுல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் செய்யறோம், இல்ல நாம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கோம். பாருங்களேன், நிறைய பேர் லஹர் தொழுக மாட்டாங்க, அசர் தொழுக மாட்டாங்க, ஈவினிங்ல ப்ரோக்ராம் வச்சா மகரிப் இஷாவெல்லாம் இல்லாமலே போயிடும். பரவாயில்ல, சேர்த்து தொழுதுக்கலாம், அல்லாஹ் தான் சலுகை கொடுத்துருக்கான்ல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களை பாக்குறோம். ஆனா அல்லாஹ் தஆலா இங்க என்ன சொல்றான் இந்த சூறாவின் மூலமா, உங்களுக்கு சந்தோஷமும், உங்களுக்கு மகிழ்ச்சியும், உங்களுக்கு புகழுக்கு உச்சிக்கு போறீங்களா, அல்லாஹ்வை வணங்குங்க, அல்லாஹ்வை தொழுவுங்க, அல்லாஹ்வை புகழுங்க, அல்லாஹ்வை நினைவு கூறுங்க. அது மட்டும் இல்ல,
நீங்க இந்த இடத்துல பாவங்கள் செய்திருப்பீங்க, செய்வீங்க, செய்யக்கூடியவர்களா தான் நான் அவங்கள படைச்சிருக்கேன், அவன்கிட்ட தௌபா செய்யுங்க, அவசரமா பாவ மன்னிப்பு தேடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இதுவரைக்கும் இந்த விஷயத்துல நம்ம அலட்சியமா இருக்கக்கூடியவர்களா இருந்தா, இனிமேல் இந்த சூறா, இந்த வசனங்கள், இந்த விளக்கங்கள்லாம் கேட்டதுக்கு பின்னாடி ஒவ்வொரு நேரத்திலையும் சந்தோஷமான நேரத்துல முன்னாடியே நம்ம திட்டமிட்டுக்கணும். இன்னைக்கு இந்த காரியத்தை இந்த இடத்துல செய்ய போறோம், அதுல நம்ம தொழுகையை மறந்துடாம, புறக்கணிச்சிடாம, அலட்சியப்படுத்துறாம, அந்த அவ்வளவு வக்தல இந்த சந்தோஷத்தை கொடுத்த ரப்புல் ஆலமீனை புகழக்கூடியவர்களா, போற்றக்கூடியவர்களா, அழகான முறையில நினைவு கூறக்கூடியவர்களா நாம இருப்பதோட நம்மளை சுற்றி உள்ளவர்களையும் அதை நினைவூட்டக்கூடியவர்களா நம்ம இருக்கணும்னு அழகான முறையில நம்ம திட்டமிடக்கூடியவர்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அது மட்டும் இல்லாம வேறொரு அறிவிப்புல இப்னு அப்பாஸ் எல்லாம் அவங்களே சொல்றாங்க, அல்லாஹ்வின் உதவியும் வெற்றியும் வரும்போது இந்த அத்தியாயம் நபி அவர்களுக்கு முழுமையா அருளப்பட்டது. அவ்வாறு அருளப்பட்ட போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அவர்களுடைய இறப்பு செய்தி முன்னெடுப்பு செய்யப்பட்டது. அதை அடுத்து அவங்க என்ன செஞ்சாங்க, மறுமை விவகாரங்கள் தொடர்பா முயற்சியில மும்முரமா ஈடுபட ஆனாங்க. அது வரைக்கும் அப்பப்ப மர்மை விஷயங்களுக்காக பாடுபடக்கூடியவர்களா, செய்யக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அதனாலதானே கால் வீங்குற அளவுக்கு நின்று தொழுகிறாங்க. இரவு நேரத்துல தாடி நனைகிற அளவுக்கு அழுது துவா செய்யறாங்க. ஜன்னத்துல் பக்கி உள்ள இரவு நேரத்துல போயிட்டு அந்த மக்களுக்காக துவா செய்யறாங்க. அந்த கபரு வாழ்க்கையை நினைச்சு பாக்குறாங்க. அல்லாஹாலா நபிமார்களுக்கு கபரு தீன்றதுல இருந்து அல்லாஹ் பாதுகாப்பு கொடுத்துருக்கிறான். மண்ணுக்கு அல்லாஹ் அவங்களுடைய உடலை தொடர அளவுக்குரிய இதை கொடுக்கல. அவன் கபருடைய நெருக்கம் இல்லை, கபருடைய வேதனைகள் இல்லை, இப்படி பல சிறப்புகளை நபிமார்களுக்கு கொடுத்திருந்தாலும் அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, தன்னுடைய விவகாரங்களை நினைச்சு அழுகக்கூடியவர்களா, பாவங்களை நினைச்சு வருத்தப்படக்கூடியவர்களா, அல்லாஹ் இடத்துல தௌபா செய்யக்கூடியவர்களா, அல்லாஹ் கொடுத்த ஞானத்துக்கு ஒவ்வொரு இடத்துலையும் நன்றி செலுத்தக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அதனாலதான் அல்லாஹுடைய தூதரே, உங்களுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பின்னாடி எதுக்கு நீங்க இப்படி அழுகுறீங்க, இப்படி எல்லாம் துவா செய்றீங்க, உங்க காலம் வீங்கி போச்சு இங்க பாருங்க அப்படின்ட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இறக்கப்பட்டு பேசுற அளவுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா, எவ்வளவு ஒரு நன்றியோட, ஒரு இபாதத்துல ஒரு ஆர்வத்தோட செயல்பட்டவங்களா இருந்திருப்பாங்க. நம்மலாம் அல்லாஹ்தாலா அப்படி ஒரு ரிசல்ட்டை கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நமக்கு ரிசர்வ் பண்ணப்பட்டுச்சு சொர்க்கம், இந்தாங்க உங்களுடைய டிக்கெட்னு சொன்னா என்ன செய்வோம், ஒவ்வொருத்தரும் அப்படியே நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லலாம், நான் இப்படி செய்வேன் இப்படி செய்வேன்னு சொல்லிட்டு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர். கொஞ்சமா இருக்க விஷயம் தெரிஞ்சதுனால சேர்த்து தொழுதுக்கறலாம், அல்லாஹ் மன்னிப்பான். அதுக்கு எக்ஸ்கியூஸ் என்னென்னவெல்லாம் சொல்ல முடியும், என்னென்னலாம் செய்ய முடியும். ஆனா இதுக்கெல்லாம் அல்லாஹ் சொல்ல மாட்டான். ஒரு சகோதரி சொல்றாங்க, இப்ப அல்லாஹ் இருந்தா இந்த சட்டத்தை எல்லாம் மாத்திருப்பானா, இப்ப இருக்க உலகத்தை படைச்சதும் இப்ப இருக்க மனிதர்களை படைச்சதும் இனிமேல் வரக்கூடிய மனிதர்களை படைக்க போறதும் இதுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களை படைத்ததும் அந்த ரப்புல் ஆலமீன் தானே, அவனுக்கு தெரியாதா? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ அந்த இடத்துல அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆயிஷாவே, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானா இருக்கவானாமா, ஒரு நாள் சாப்பிடுவாங்களாம், ஒரு நாள் பட்னியா இல்லையா? அப்படிப்பட்ட வாழ்க்கையில இருக்கையிலேயே அவங்க சொன்னாங்க, நான் அபுதன் ஷக்கூரா, நான் நன்றியுள்ள அடியானா இருக்கவானாமா அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு இந்த வாழ்க்கையெல்லாம் அனுபவிக்கிறோமே, இது ஹலால் தான், அல்ஹம்துலில்லாஹ். இது ஹராம் இல்லை. நம்ம ஹராமான முறையில சம்பாதிச்சாதான் ஹராம். ஹலாலான முறையில ஜாக்வார்லயும் போடலாம், ரேஞ்ச் ரோவர்லயும் போகலாம், அதுக்கு மேலேயும் போகலாம். ஆனா இன்னைக்கு சஃபாரியை கூட நிப்பாட்டலாம், தவறு இல்லை. ஆனா அல்லாஹ்வை மறக்க கூடாது, நன்றியுள்ள அடியார்களா இருக்கணுங்கிறது தான் இந்த இடத்துல நினைவூட்டக்கூடிய மிகப்பெரிய செய்தி. அப்போ இந்த இடத்துல அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, மறுமை விவகாரங்கள் தொடர்பா அதனுடைய முயற்சியில மும்பரமா ஈடுபடுறாங்க. அதுக்கு பின்னாடி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றியும் அல்லாஹுடைய உதவி விட்டன, யமன்வாசிகள் விட்டார்கள் என்று சொல்றாங்க. அப்போ ஒருத்தர் கேட்கிறாரு, அல்லாஹ்வின் தூதரை, யமன்வாசிகள்னா யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யமன்வாசிகள் மென்மையான உள்ளமும் இலகிய இயல்பும் உடையவர்களா இருப்பாங்க, இறை நம்பிக்கை யமன் நாட்டை சேர்ந்ததாகும், மார்க்க ஞானமும் யமன் நாட்டை சேர்ந்ததாகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த செய்தி தஃப்சீர் தபரானில பதியப்பட்டிருக்கு, அஸ்-சுனனுல் குப்ராவிலையும் பதியப்பட்டிருக்கு, அதாவது நசைல அப்படின்னு சொல்லி இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றி நிகழ்ந்த அந்த நாள்ல இனி மக்காவில இருந்து புலம்பெயர்தல் ஹிஜ்ரத்துங்கிறது கிடையாது. ஏண்டா முதல்ல எதுக்கு பயந்துகிட்டு இஸ்லாத்தின்படி வாழ முடியல,
இந்த ஊர்ல இருக்க முடியல, குடும்பம் தாங்க முடியல, அல்லாஹுடைய பூமி விசாலமானது, எந்த இடத்துல நமக்கு வாழ முடியுதோ, அல்லாஹுவை வணங்கி அவனுக்கு நன்றி செலுத்தி அவனுடைய மார்க்கத்தை நிலைநாட்ட முடியுதோ அங்க போய் வாழுவோம்னு சொல்லிட்டு அவங்க என்ன சேர்ந்தாங்க. அங்க இருந்து ஹிஜ்ரத் செய்யக்கூடியவர்களா புலம்பெயர்ந்து அடுத்த பக்கம் போய் அங்கிட்டு வாழக்கூடியவர்களா இருந்தாங்க. இப்ப மக்கா வெற்றி கிடைச்சிருச்சு, இப்ப நம்மளுடைய ஆதிக்கத்துக்கு வந்துருச்சு. இனிமேல் இங்க இஸ்லாம் நிலைநாட்டப்பட்டாச்சு. இங்க அழகான முறையில அல்லாஹ்வை வணங்கி வழிபடுறதுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாம இருக்கலாம் அப்படின்னு சொல்ல ஒரு காலகட்டம் வந்தாச்சு. இனிமேல ஹிஜ்ரத்துங்கிறது இல்ல. இருந்தாலும் அறப்போர் புரிவது இருக்குல்ல, அல்லாஹுடைய மார்க்கத்துல போர் செய்யறது இருக்குல்ல, அது இருக்குது. அதுக்காக பிற நற்செயல்கள் புரிவதற்காக நாட்டம் கொண்டு நியத்து கொள்வது இருக்குது. அறப்போருக்காக புறப்படும்படி உங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டால் அந்த போருக்கு புறப்பட்டு செல்லுங்க அப்படின்னு சொல்லி கூறியதா ஒரு ஹதீஸ்ல பதிவாயிருக்கு. இந்த அறிவிப்பாளர் இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க. சஹீஹுல் புகாரில 1834, 2783, 2825 ஹதீஸ்ல எல்லாம் பதியப்பட்டிருக்கு. இன்னும் நிறைய நம்பர்கள் சொல்றாங்க, இங்க எல்லாம் இருக்கு. அப்ப ஹிஜ்ரத்துங்கிறது இல்ல, போருக்கு போறதுங்கிறது இருக்கு. அப்படி போருக்கு அழைக்கப்பட்டா நீங்க கிளம்பி போங்க, அல்லாஹ் உங்களுக்கு கிருபை செய்வான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, போருக்கு நீங்க கூப்பிட்டா நீங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இதை நான் திருப்பியும் ஒரு தடவை சொல்றேன் பாருங்க. இந்த மக்கா வெற்றிக்கு பின்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இனிமேல் ஹிஜ்ரத்துங்கிறது இல்ல, ஆனா போருக்கு போறதுங்கிறது இருக்குது. போருக்காக நீங்க அழைக்கப்பட்டா நீங்க போருக்கு புறப்பட்டு செல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு அடுத்து உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய அவையில இடம்பெற்றிருந்த நபித்தோர்கள்ல சிலர் இந்த அத்தியாயத்துக்கு அளித்த விளக்கங்கள் இருக்குல்ல, அதை பத்தி சொல்லும் போது, நகரங்களையும் கோட்டைகளையும் வெல்லும் வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு வழங்குனா நாம் அவனை போற்றி புகழ்ந்து அவனுக்கு நன்றி பாராட்டி அவனை தொழுது அவனிடம் பாவ மன்னிப்பு கூறணும் அப்படின்னு சொல்றாங்க. அவன் நமக்கு கட்டளை இட்டு இருக்கிறான் இந்த வசனத்தின் மூலமா, இந்த சூறாக்கள் மூலமாங்கிற மேற்கட்ட விளக்கத்தையும் சொல்றாங்க. இந்த விளக்கமும் இந்த சூறாவுக்கு பொருத்தமான பொருளா இருக்குங்கிறதையும் உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய அவையில இருக்கக்கூடிய தோழர்களுக்கு சொல்றாங்கிற செய்தியும் இந்த இடத்துல இருக்கு. அதுக்கடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நாள்ல முற்பகல்ல லுஹா வேளையில 8 ரகாத்துகள் வெற்றி தொழுகையை தொழுதாங்க அப்படிங்கிற இன்னொரு சான்றும் இந்த இடத்துல பதிவாயிருக்கு. இதை உம்மஹானி ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. சஹீஹுல் புகாரி 357வது ஹதீஸ், 1107, 1176, 3171, 4292, 6158வது ஹதீஸில் எல்லாம் பதியப்பட்டிருக்கு. எதை பதியப்பட்டிருக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றி கொண்ட நாள்ல அன்றைய நேரத்துல லுஹா நேரத்துல 8 ரகாத்து வெற்றி தொழுகையா தொழுதாங்க அப்படிங்கிறது. இந்த வகையில ஒரு படை ஒரு ஊரை போய் வெற்றி கொண்டா அந்த படை தளபதி ஊருக்குள்ள நுழைஞ்சதும் முதல் வேலையா 8 ரகாத்துகள் வெற்றி தொழுகை தொழுவது விரும்பத்தக்க முஸ்தஹப்பான ஒரு செயலா இருக்கு. இவ்வாறுதான் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு மதாயின் நஹரை வெற்றி கொண்ட போது செஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சி காலத்துல ஹிஜ்ரி 16ல கிபி 637 ஆண்டுல பாரசீக தலைநகருடைய பேரரசோட அந்த தலைநகரா விளங்கிய மதாயின் நகர தளபதி சாத் பின் அபி வக்காஸ் அவங்க வெற்றி கொண்டாங்க. அப்போ இந்த முதல் வேலையா இந்த 8 ரக்காத் தொழுது அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினாங்க. அல் பிதாயா வன் நிஹாயாங்கிற நூல்ல இது பதியப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னு சொன்னா அல்லாஹுடைய தூதர் இப்படி ஒரு வழிகாட்டுதலா நமக்கு கொடுத்தாங்க. வெற்றி வாகை சூடும் போது, வெற்றிகள் அல்லாஹ்விடத்துல நமக்கு கிடைக்கும் போது அவனை தொழுகணும், அவனை புகழணும், போற்றணும், அவனுக்கு நன்றி செலுத்தணும் அப்படின்னு. ஏன்னா அல்லாஹ் சொல்றான்னு, உங்களுக்கு வெற்றி சூடும் வரும்போது, உங்களுக்கு புகழ் சேரும் போது துதிப்பீராக அப்படிங்கிற இந்த வசனத்தை செயல்படுத்துறாங்க. அதுக்கடுத்து அதே நேரத்துல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு ஆகியோர் அளித்த விளக்கத்தின்படி இந்த அத்தியாயத்துல அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய மதிப்பு மிக்க உயிர் கைப்பற்றப்பட போவது குறித்து அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட முன்னறிவிப்பு குறிக்குதுங்கிற ஒரு விளக்கத்தையும் சொல்லி காட்டுறாங்க. என்னன்னு சொன்னா, நபியே, உம்மை வெளியேற்றிய உமது ஊரான மக்காவை நீ வெற்றி கொள்ளும் போது, இறை மார்க்கத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழையும் போது, உம்மால் இவ்வுலகில் நடக்க வேண்டிய நமது பணி நிறைவேறிவிட்டது என்பதை நீ அறிந்து கொள்வீராக. அதையடுத்து நம்மிடம் சேர்வதற்கு நீர் தயாராகுவீராக.
உமக்கு இம்மையை விட மறுமையே சிறந்ததாகும். உம்முடைய இறைவன் பின்னர், அதாவது உம்முடைய இறைவன் பின்னர் உமக்கு வழங்குவான், அப்போது நீ திருத்தெளிவர். இதனாலேயே இந்த அத்தியாயத்தின் 3வது வசனம், உம்முடைய இறைவனை நீர் போற்றி துதித்து அவனிடம் பாவ மன்னிப்பு கோருவீராக, நிச்சயமாக அவன் பாவ மன்னிப்பு கோரிக்கையை அதிகம் ஏற்பவனாக இருக்கிறான் என்று சொல்லக்கூடியதா இருக்குன்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு எல்லாம் இந்த சூறாவுக்கு அவங்க விளக்கம் சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆனுடைய 110வது அத்தியாயத்தின் கட்டளையை செயல்படுத்தும் வகையில தனது தொழுகையில, ருக்குல, சஜ்தாவுல எல்லாத்துலயும் அதிகமா துஆ செய்யக்கூடியவர்களா இருந்தாங்க. எப்படி? இறைவா, எங்கள் அதிபதியே, உன்னை போற்றி புகழ்ந்து துதிக்கின்றேன், இறைவா எனக்கு மன்னிப்பளிப்பாயாக அப்படின்னு அதிகமா ஓதக்கூடியவர்களா இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த செய்தி புகாரில 817, 4968வது ஹதீஸா, சஹீஹ் முஸ்லிம்ல 834வது ஹதீஸா பதியப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது அந்திம காலம், அந்த கடைசி நேரத்துல தொழுகையில மிகுதியா சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அத்தூபு இலைஹ், அல்லாஹை போற்றி புகழ்ந்து துதிக்கிறேன், அல்லாஹுடன் பாவ மன்னிப்பு கோருகிறேன் என்று சொல்லி வந்தாங்க. நான் அல்லாஹ்வின் தூதரே, நீங்க சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அத்தூபு இலைஹின்னு சொல்லி மிகுதியா கூறுவதை நான் கேட்கிறேனே, பாக்குறேனே, இதுக்கு என்ன காரணம்னு நான் அல்லாஹுடைய தூதர்கிட்ட கேட்டேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எனக்கு இப்படி ஒரு பதிலா சொன்னாங்க, என் சமுதாயத்தார் தொடர்பாக நான் ஒரு அடையாளத்தை காண்பேன் என்றும், அவர் அதை காணும் போது நான் அவனை போற்றி புகழ்ந்து அவனிடம் பாவ மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறதே, நிச்சயமா அவன் பாவ மன்னிப்பு கோரிக்கைய அதிகம் ஏற்பவனா இருக்கிறாங்கிறதையும் என்னுடைய இறைவன் எனக்கு அறிவித்து இருக்கிறான். அந்த அடையாளத்தை நான் கண்டுட்டேன் ஆயிஷா, அதனாலதானே இப்படி ஓதுறேன். சுப்ஹானல்லாஹ். அதுதான் இந்த அத்தியாயமாகும். அல்லாஹ்வின் உதவியும் வெற்றியும் வரும்போது, அல்லாஹ்வின் மார்க்கத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமா நுழைவதை நபியை நீங்க காணும் போது உன்னுடைய இறைவனை நீங்க போற்றி துதித்து அவன்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கோருவீராக, நிச்சயமா அவன் பாவ மன்னிப்பு கோரிக்கையை அதிகம் ஏற்கக்கூடியவனா இருக்காங்கிற இந்த 110வது அத்தியாயமான 1 to 3 வசனத்தை சொல்லி காட்டுறாங்க. முஸ்னத் அஹ்மதுல பதியப்பட்டிருக்கு இந்த செய்தி. மேலும் சஹீஹ் முஸ்லிம்ல 837வது செய்தியாகவும் பதியப்பட்டிருக்கு. இப்ப இதுவரைக்கும் நம்ம பாருங்க, இந்த சூறாவுல அல்லாஹ்தாலா நிறைய விஷயத்த சொல்றான். உங்களுக்கு வெற்றி வரும்போது, உங்களுக்கு சந்தோஷம் வரும்போது, உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் போது அல்லாஹ்வை அதிகம் புகழுங்க. இந்த மார்க்கத்துல அல்லாஹ்தாலா பாருங்க, இந்த எந்த மார்க்கத்தை நிலைநாட்டுறதுக்காக உங்களை நாம் அனுப்புனோமோ அந்த மார்க்கத்துல அந்த மார்க்க விஷயத்த சொல்லி அந்த மார்க்கத்தை இந்த மக்கள் மத்தியில அழகான முறையில கொண்டு போய் சேர்ந்து மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமா வரும்போது நபியே அல்லாஹ்வை புகழுங்க, அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு தேடுங்க. நம்ம அதெல்லாம் இல்லாம இருந்தோம்னா தற்பெருமையும் வீண் விவாதமும் சேர்ந்துரும். ஷைத்தான் எங்கேயோ வழிகேட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவான். அல்லாஹ்தாலா அதையும் அழகான முறையில நெறிப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு அழகிய அத்தியாயமா இது இருக்கு. அதுக்கடுத்து இங்கு 1வது வசனத்துல வெற்றிங்கிறத குறிக்க அல் ஃபத்ஹ்ங்கிற அந்த சொல்ல ஆளப்பட்டிருக்கு. மக்கா வெற்றி இது குறிக்குதுங்கிற விஷயத்த இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னு சொன்னா அரபு குலங்கள் இஸ்லாத்தை தழுவுவதற்காக மக்கா வெற்றியோட அந்த தருணத்தை தான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க, அவர் முஹம்மது இருக்கிறார்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தம்முடைய சமுதாய மக்களான குறைஷிகளை வெற்றி கொண்டு விட்டா அவர் உண்மையான நபிதான் சொல்றதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. அவர் தான் உண்மையான நபி. அதை எதிர்பார்த்து அவங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவ்வாறே மக்கா வெற்றி கொள்ளும் வாய்ப்பை அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வழங்கிய போது அந்த மக்கள் அல்லாஹ்வின் மார்க்கத்தை அணியணியா நுழைந்தாங்க. ஏன்னு சொன்னா அவங்க எல்லாம் எதிர்பார்த்து இருந்தாங்க. எப்படி காத்துக்கிட்டு இருந்தாங்க, இந்த முஹம்மது சொல்லக்கூடிய செய்தி உண்மையா இருந்தா, இவர் உண்மையாவே இறை தூதரா இருந்தார்னா இவருடைய சமுதாய மக்களான குறைஷிகளை வெல்வாரு, அந்த இடத்துல வெற்றி வாக்கை சிறுவாரு. அந்த நிகழ்வு நடந்தா இவர் தான் உண்மையான நபி, அவர் சொன்னது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருந்தாங்க. எப்ப மக்கா வெற்றி கொள்ளப்பட்டுச்சோ அப்போ அந்த மக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, கூட்டம் கூட்டமா இந்த மார்க்கத்துல இணைய ஆரம்பிச்சாங்க. இதுல இருந்து 2 ஆண்டுகள் ஈராண்டுகள் கூட கழியவில்லை. அதற்குள் அரபு தீபகற்பமே இறை நம்பிக்கைய
வருந்தி ஏத்துக்கொண்டது. வந்து வெல்கம் பண்ணி அவங்களா வந்து ஏத்துக்கிற ஆரம்பிச்சுட்டாங்க. அரபு குலத்தார்கள் இஸ்லாத்தை வெளிப்படுத்தாத யாருமே இல்ல. அந்த நிலை உருவாயிருச்சு. எல்லா மக்களும் இஸ்லாத்துல கூட்டம் கூட்டமா வந்து நுழையிறாங்க. புகழும் உதவியும் அல்லாஹ்வுக்கே உரியன. ஏன்னு சொன்னா ஒரு ஆள் வெளியூர்ல இருந்து வந்திருப்பாரு இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக. 3 நாளா மஸ்ஜிதுல உட்காந்து காபால உட்காந்து பாத்துக்கிட்டே இருப்பாரு. ஒருத்தட்டையும் ஒரு செய்தியும் கேட்க முடியல. 3ஆவது நாள் அவரை பார்த்துட்டு அலிரலி எல்லாம் என்ன செய்வாங்க, என்னடா இவர் பார்த்தா வெளியூர் மனுஷன் மாதிரி இருக்கு, யாரும் எதுவும் செய்யற மாதிரி இல்ல, இவருடைய நிலைமை தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கல. ஒருக்கா வந்து பேசுவாங்க, உங்களுடைய நிலைமை என்ன, நீங்க என்ன, யாரு, எங்க இருந்து வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க போல, இங்க ஒருத்தர் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்றாராம், அவரை பத்தி பார்த்து சந்திச்சு அவரை பத்தி பேசுறதுக்கு அவரை பாக்குறதுக்காக வந்தேன். ஓ அப்படியா, சரி சரி வாங்க நான் கூட்டு போறேன். ஆனா நான் தான் கூட்டிட்டு போறேன்னு உங்களுக்கு தெரிஞ்ச பெரிய ஆபத்து. இங்க வாங்க, நான் போயிட்டே இருக்கேன், என் பின்னாடியே வாங்க. சப்போஸ் யாராச்சும் பார்த்துட்டா நான் என் செருப்ப சரி பண்ற மாதிரி அப்படி தேய்ச்சிக்கிட்டு நின்றுவேன். நீங்க வாட்டில போயிட்டே இருங்க, அப்புறம் நான் உங்களோட ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரை பாக்குறதுக்கும் சந்திக்கிறதுக்கும் சொல்றதுக்கும், இவர் முஸ்லீமும் இஸ்லாத்தை ஏத்துக்கிற வந்திருக்கிறாரு, இஸ்லாத்தை பத்தி தெரிய வந்திருக்காரு சொல்றதுக்கு வெக்கப்பட்டு மறைஞ்சு ஒளிஞ்சு நடந்த காலம் போய் எப்படிப்பட்ட காலம் வருது, கூட்டம் கூட்டமா மக்கள் வந்து சேர்றாங்க, கூட்டம் கூட்டமா இந்த இஸ்லாத்தை வந்து ஏத்துக்கிறாங்க. அப்படி ஒரு அழகிய காலம் வருது. அப்ப அல்லாஹ் சொல்றான், இப்ப அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் உங்களுக்கு வருது, அவனை புகழுங்க, அவனுக்கு நன்றி செலுத்துங்க, அவனை நினைவு கூறுங்க, உங்களுடைய பெருமை கிடையாது, இது எல்லாம் அவனுடைய நாட்டம். ஒருத்தருக்கு கூட சொல்ல முடியாத காலம் போய் உலகத்து மக்களுக்கெல்லாம் ஓங்கி முழக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நிலைமைகள் இன்று மாறி இருக்கு அப்படிங்கிறத சொல்லி காட்டுறாங்க. அது மாதிரி இந்த மக்கா வெற்றி எதிர்பார்த்த அந்த மக்கள் எப்படி இருந்தாங்கிற விஷயத்த அம்ர் பின் சல்மா ரலியல்லாஹு அவங்க சொல்லி காட்டுறாங்க. மக்கா வெற்றி நிகழ்ந்த போது ஒவ்வொரு குலத்தாரும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள விரைந்து வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஏன்னா முன்னதாவே அந்த அரபு குலங்கள் தன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மக்கா வெற்றியை தக்க தருணமா எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. அதனால அவங்க என்ன செஞ்சாங்க, அவருடைய குலத்தாரான குறைஷியரோட விட்டு விடுங்க, ஏன்னு சொன்னா அவர்களை அவர் வென்றுட்டா அவர் உண்மையான இறை தூதர் தான்ங்கிறது நிரூபணமாகிரும் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த செய்தி சஹீஹுல் புகாரில 4302வது செய்தியா பதியப்பட்டிருக்கு. அப்ப அவங்க அதைத்தான் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு நிலைமை வந்ததும் கூட்டம் கூட்டமா வந்து நுழைய ஆரம்பிச்சாங்க. ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, என்னுடைய அண்டை வீட்டார் ஒருத்தர் ஒரு செய்தியை சொன்னாருன்ற ஒரு செய்திய நான் ஒரு முறை பயணத்துல இருந்து திரும்பி வந்தேன். அப்போ ஜாபிர் ரலியல்லாஹு அவங்க நலம் விசாரிப்பதற்காக என்கிட்ட வந்து எனக்கு சலாம், அதாவது முகமது சொன்னாங்க. அப்போ நான் மக்களிடம் ஏற்பட்டிருந்த பிளவு குறித்து, மக்கள் மார்க்க விஷயத்துல உருவாக்கிய நூதன முறைகள் குறித்து ஜாபிர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட நான் எடுத்து சொன்னேன். இதை கேட்ட ஜாபிர் ரலியல்லாஹு அழ தொடங்குனாங்க. அதை கேட்டுட்டு அழுகுறாங்க. பின்ன அவங்க மக்கள் அல்லாஹ்வின் மார்க்கத்தில் கூட்டம் கூட்டமா நுழைவாங்க, பின்னர் அதிலிருந்து கூட்டம் கூட்டமா வெளியேறவும் செய்வாங்க எப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதை நான் செவியிட்டேன்னு கேட்கிறாங்க. இது முஸ்னத் அஹமதுல இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கு. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சொல்லிட்டு இந்த ஹதீஸ் அறிவிக்கூடிய அந்த அண்டை விட்டார் யாருங்கிற ஒரு செய்தி நமக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு செய்தியையும் இங்க பதிவு பண்றாங்க. அப்போ எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்துல மக்கள் நுழைவாங்களோ அந்த அளவுக்கு ஃபித்னாக்களும் குழப்பங்களும் பின்னாடி நடக்கக்கூடியதா இருக்குங்கிறதையும் இந்த இடத்துல சொல்லாமல் இல்லை. அப்போ அதை கேட்டுட்டு ஜாபர் ரலியல்லாஹு அழுகுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இந்த ஆரம்பத்துல மக்கள் நுழைவாங்க, அதே மாதிரி வெளியேறவும் செய்வாங்க. அல்லாஹ் இந்த குழப்பத்துல இருந்தும் இந்த ஃபித்னாக்கள்ல இருந்தும் நம்மளை பாதுகாக்கணும். அது மட்டும் இல்லாம அல்லாஹ்விடத்துல இருந்து நமக்கு உதவியும் வெற்றியும் வரும்போது நம்ம அல்லாஹ்வை புகழக்கூடியவர்களா இருக்கணும், அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்களா இருக்கணும், நம்மளுடைய பாவங்களை நினைச்சு வருந்தக்கூடியவர்களா இருக்கணும், நம்மளுடைய பாவங்களை நினைச்சு தௌபா செய்யக்கூடியவர்களா இருக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வெற்றியை கொடுக்கும்போது, நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்போது, நம்ம ஈடேற்றத்தை கொடுக்கும்போது நம்ம அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களா, அவன் பக்கம் திரும்பக்கூடியவர்களா இருக்கணும், மமதை கொள்ளக்கூடியவர்களா, தற்பெண்கள் கொள்ளக்கூடியவர்களா ஒரு நாள் இருந்திடக்கூடாது அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா இந்த சூறாவின் மூலமா நமக்கு தெரியப்படுத்துறான். அத்தியாயம் சூரா நஸ்ர் அதோட விரிவுரை முடிவடைகிறது. எல்லா புகழும் உதவியும் அல்லாஹுக்கே உரியன.
அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ் கேட்டதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தரல். யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியும் சந்தோஷங்களையும் நீ கொடுக்கும்போது உன்னை போற்றி புகழக்கூடியவர்களாக, உன் பக்கம் திரும்பக்கூடியவர்களாக, உன்னை நினைவு கூறக்கூடியவர்களாக, உன்னிடம் நாங்கள் பாவமீட்சியான தௌபாவின் பக்கம் திரும்பக்கூடியவர்களாக எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த புனிதமான நாட்களில் யா அல்லாஹ் எங்களை உன்னுடைய வேதத்தின் பக்கம் ஒன்று சேர்த்த ரஹ்மானே, எங்களை முழுமையாக இதன் ஈமானோடும் உறுதியோடும் இஸ்திகாமத்தா உறுதியா இருந்து வாழ்ந்து மரணிக்கக்கூடியவர்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி வைப்பாயாக. எங்களிடமிருந்து இந்த நற்பணியை, இந்த நற்செயலை நீ பொருந்திக் கொள்வாயாக. முகஸ்துதியில் இருந்து எங்களை பாதுகாத்தருள்வாயாக. தற்பன்மையிலிருந்து எங்களை பாதுகாத்தருள்வாயாக. எல்லா பெருமையும் எல்லா புகழும் எல்லா கண்ணியமும் உனக்கு உரியது யா அல்லாஹ். எங்களிடமிருந்து இந்த நன்றியை நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் கேட்டதன்படி நல்ல அமல் செய்யக்கூடிய மக்களாக அனைவரையும் ஆக்கி அருள்வாயாக. எங்கள் சந்ததிகளுக்கும் இந்த அழகிய பாக்கியங்களை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய வேதத்தை நாங்கள் அழகான முறையில் கற்று அதனுடைய சட்டதிட்டங்களை பேணி அதனுடைய பொருள் உணர்ந்து அதனுடைய விளக்கங்களை எல்லாம் அறிந்து செயல்படக்கூடிய மக்களாக எங்களையும் எங்கள் குடும்பத்தார்களையும் எங்கள் உற்றார் உறவினர்களையும் எங்கள் சந்ததிகளையும் எங்கள் அண்டை வீட்டார்களையும் எங்கள் நண்பர்களையும் உண்மையான முஸ்லிமான அனைத்து ஆண் பெண்களையும் ஆக்கி அருள் புரிவாயாக. வாஹிர தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك نشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.